श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् अजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशहरं नमामि। वैदेवी सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम्। अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। श्रीमत्यै विष्णुचित्तार्यमनोनन्दनहेतवे नन्दनन्दनसुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम्। मादृशा किञ्चनत्रानबद्धकङ्कणपानये भगिन्यै यतिराजस्या गोदायै नित्यमङ्गलम्। श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम्। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् என்பது கண்ணபிரான் ஸ்ரீ கீதையிலே தெரிவிக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். யதா யதா ஹி தர்மஸ்ய, அர்ஜுனனே, எப்பொழுதெல்லாம் இந்த லோகத்திலே தர்மத்துக்கு ஒரு வாட்டம் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூங்குகிறதோ, அப்பொழுது தது ஆத்மானம் சிருஜாம்யம் என்று நானே பிறக்கிறேன். இந்த லோகத்திலே பிறந்து அந்த அதர்மத்தை விளைவிக்கக்கூடிய அசுர ராட்சசர்கள் அவர்களையெல்லாம் போக்குகிறேன். தர்மத்தை வளர்ப்பவர்களுக்கு யாரெல்லோரும் விரோதிகளாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விரோதிகளை போக்கிக் கொடுக்கிறேன். அபியுத்தானம் அதர்மஸ்ய தது ஆத்மானம் சிருஜான்யம், அதற்கு நானே திருவவதாரம் செய்கிறேன் என்பதுதான் கண்ணபிரானினுடைய அற்புதமான வார்த்தை. அதற்கு சேர கண்ணபிரானும் இந்த லோகத்திலே பலபடியாக பிறந்திருக்கிறான். எம்பெருமானும் எத்தனையோ அவதாரங்கள் செய்கிறான். தர்மத்துக்கு வாட்டம் ஏற்படும் போதெல்லாம் பிறந்து துஷ்ட க்ஷத்திரியர்கள், அதே போல துஷ்டர்கள், ராட்சசர்கள், அசுரர்கள், தீங்கு விளைவிக்கக்கூடியவர்கள், அதர்மம் செய்யக்கூடியவர்கள், சாதுஜனத்தை நலிபவர்கள், அப்படிப்பட்டவர்களான விரோதிகளையெல்லாம் போக்கி கொடுக்கிறான் எம்பெருமான் என்று பார்க்கிறோம். இதைத்தான் ஆண்டாள் நினைவூட்டுகிறாள் தன்னுடைய 13ஆம் பாசுரம் புள்ளின்வாய்க்கு இண்டானை என்று தொடங்கக்கூடிய பாசுரத்திலே. நேற்றைய தினம் இந்த பாசுரத்தை அனுபவிக்க தொடங்கினோம். சயனித்து கொண்டிருக்கக்கூடிய காவிரி கரையிலே அற்புதமா துயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ குடந்தை ஆறாவமுதாழ்வான். ஆறாவமுதாழ்வான் என்றே நம்முடைய சம்பிரதாயத்திலே திருநாம். படிப்பட்ட ஆறாவமுதாழ்வான் எப்படிப்பட்டவன் என்றால் விரோதி நிரசனசீலன் என்று தெரிவித்தாள் ஆண்டாள். விரோதிகளையெல்லாம் போக்கி கொடுக்கக்கூடியவன். எப்படி அதர்மம் தலை தோங்கும் போது விரோதிகளை போக்குகிறார்களோ அதை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக அசுரர்களை போக்கக்கூடியவன் என்று அதற்கு ஒரு திருஷ்டாந்தம் எடுத்து காட்டினாள். புள்ளின் வாய் கீண்டான் என்று புல் என்று பக்ஷியாக இருந்த பகாசுரன் வந்தான். பெரிய கண்ணனை விழுங்க வேண்டும் பெரிய வடிவு கொண்டு வந்தான். படிப்பட்டவனை புள்ளிதவென்னு பொதுக்கோவாய் கீண்டிட்டார் தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். என்ன பக்ஷி என்னன்னு தெரியலையே, வாய் இவ்வளோ பெருசா இருக்கே, இவ்வளோ பெரிய ஓட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே, இப்படி தடந்துண்டே போனான். இந்த வாயை 2 கையை பிடிச்சோ அப்படி தடந்துண்டே போனா பொதுக்குன்னு கிழிச்சு கொடுத்து. பொதுக்குன்றது சப்தம். பொதுக்குன்னு அப்படி ஒரு சப்தம் வந்தது. 2ஆக போனது அந்த பக்ஷியானது என்று பார்க்கிறோம். பக்ஷின்னு சொன்னது எல்லா அசுரர்களுக்கும் அசுர வர்க்கத்துக்கும் உபலட்சணம். எல்லா அசுரர்களுக்கும் திருஷ்டாந்தமாக பக்ஷி என்று ஒருத்தை தெரிவித்தார். எல்லா ராட்சசர்களுக்கும் திருஷ்டாந்தமாக பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் என்று பொல்லா அரக்கன்னு தெரிவித்தாள் ஆண்டாள். அசுர ராட்சசர்கள் அவர்களையெல்லாம் எம்பெருமான் போக்குகிறான். போக்கி அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை நீக்கி கொடுக்கிறான். அதனாலே அடியார்கள் அவர்கள் தர்ம மார்க்கத்திலே இழிவதற்கு வழிவகுக்கிறான். அதே போலத்தான் இக்காலத்திலேயும் செய்யக்கூடியவன் இந்த எம்பெருமான். என்ன பண்ணுவன் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய தடைகள், இப்போ அசுரர்களோ ராட்சசர்களோ தடை செய்வது போவதல்ல. ஆனால் அசுர ராட்சசர்களைப் போல நமக்கு தடையா இருக்கிறது என்னன்னா நம்முடைய புண்ணிய பாபாதி கர்மாக்கள். அதுதான் தடை பண்ணுகிறது. அதே போல இந்திரியங்கள், இதுதான் இதர விஷயத்திலே மண்டி திரியலாம், திவ்யதேச அனுபவம்லாம் வேண்டான்னா இதெல்லாம் பிற்பாடு பண்ணிக்கலாம்.
பிற்பாடு எப்போ காலம் கிடைக்குமோ எப்பாவது பண்ணலாம், இப்பொழுது இதர விஷயத்திலே செல்லலாம்னு மறுபடியும் சொல்லி கொண்டிருக்கிறது இந்த பஞ்சேந்திரியங்கள். அப்படிப்பட்ட பஞ்சேந்திரியங்களாகிற விரோதிகளை போக்கி கொடுக்கிறான். ஏன்னா என்ன, தன்னிடத்திலேயே ஈடுபாடு ஏற்படும்படியாக செய்கிறான். இந்திரியங்களெல்லாம் லயித்து, அதே போல நமக்கும் இந்த பாபங்கள் எல்லாம் போய் தன்னிடத்திலே ஈடுபாடு வரும்படியாக பிரதிபந்தகங்களை போக்கி கொடுக்கக்கூடிய விரோதி நிரசனசீலன். தடைகளை எல்லாம் போக்கி கொடுக்குறான். எப்படி சுவாமி தடை போக்கி கொடுக்குறான்? திருக்குடந்தையில இருக்கக்கூடியவன் அப்படின்னா அதுக்கும் என்ன சம்பந்தம்? திருக்குடந்தையில படுத்துட்டு இருந்தா என்ன தடையை போக்குவான்றது எங்க இருக்கு அப்படின்னா ஒரு காரணம் சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்தார். உடலையின் பின் பேச்சு மலையூடு அவள உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக கொண்ட குருகூர்ச்சடகோ பண்ணு காட்டினார் சுவாமி நம்மாழ்வார். திருக்குடந்தையில இருக்கக்கூடியவன் பூதனையை கொன்றான் அப்படின்னு பூதனையை அசுர வர்க்கத்துக்கு திருஷ்டாந்தமாக்கினார் அங்க சுவாமி நம்மாழ்வார். ஆக்கி விரோதி நிரசனசீலனான எம்பெருமானை பற்றுகிறேன் அப்படின்னு தெரிவித்தார். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, ரொம்ப அழகோட சயனித்துக் கொண்டிருக்கிறான். அழகை நினைத்தாலே ஆஹா எவ்வளவு அழகா படுத்துட்டு இருக்கான் என்று தன்னடையே இந்திரியங்கள் எல்லாம் தோற்று போகிறது. இதர விஷயத்துல அனுபவிக்க வேண்டாம்னா அவனிடத்தை போய் அனுபவிப்போம், திருக்குடந்தை எம்பெருமானை அனுபவிப்போம் என்று தன்னடையே மனசானது திருக்குடந்தை எம்பெருமானிடத்திலே செல்லுகிறது. அதனாலே விரோதிகள் தொலையப் பெறுகிறது. இப்படி விரோதிகளை போக்கக்கூடியவன் ஆகையாலே அவனை புள்ளின் வாய் கீண்டான் என்று தெரிவித்தால் அவ்விடத்தில் ஆண்டாள். அது மட்டுமல்ல, படுத்துட்டு இருக்கிறவனே கண்ணன் எம்பெருமான் தான் என்று பார்க்கிறோம். குடந்தை கிடந்த குடமாடின்னு ஆண்டாளும் மேலே சொல்ல போறா. திருமங்கை ஆழ்வார் முதலியவர்களும் சொல்லியிருக்கா. அதனாலே திருக்குடந்தை எம்பெருமானை புள்ளின் வாய் கீண்டான்னு தெரிவித்தார். பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்தி மபாடி போய் அப்படிப்பட்டவன் தான் பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தான் என்று இளங்க மன்னனை தொடைந்து பைந்தனை நிலத்துகா கலங்கான்னு சென்னு கொண்டு வெண்ணி கொண்ட வீரனே விலங்கு நூல வேதனாவர் நீதியான கேள்வியார் வளங்கொட குடந்தையுள் கிடந்தமாலும் அல்லையே என்று பாசுரம் பாடுகிறார் திருச்சந்த விருத்தத்திலே ஸ்ரீ திருமழிசைப்பிரான். இதுல படுத்துட்டு இருக்கானே வளங்கொட குடந்தையுள் கிடந்த மால், அந்த கிடந்த மால் தான் அன்று இளங்க மன்னனை தொடைந்து பைந்தலை நிலத்துகா என்று இளங்க மன்னனை கொன்றான். அவ்விடத்திலே கலங்க அன்னு சென்னு கொண்டு வெண்ணி கொண்ட வீரன், அவ்விடத்திலே வெண்ணியோட நின்றவன் அனாயாசின் அவர்களை அப்படி கிள்ளி போடுகிற போலே அனாயாசின் அவர்களை முடித்த எம்பெருமான் திருக்குடந்தையில் வந்து படுத்துட்டு இருக்கான். கடந்த நம்பி கடியாரிலங்கை கடந்த நம்பி கிடந்த நம்பி குடந்தமேவி தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். குடந்தமேவி கிடந்த நம்பி, குடந்தையிலே வந்து படுத்துட்டு இருக்கவன் யாருன்னா கடியாரிலங்கை கடந்த நம்பி என்று இலங்கையை முடித்த எம்பெருமான் அவன்தான் அந்த அலுப்பு தீர இவ்விடத்துல வந்து படுத்துட்டு இருக்கான் போல என்று எல்லோரும் ஆழ்வார்கள் எல்லோரும் கொண்டாடும்படியாக அவ்விடத்திலே அன்னுசரா அந்த அசுரர்கள் அவர்களை உண்ணாத வலியரக்கர் கோணமாட கொடுஞ்சிலவாய் சரம் துறந்து குலம் கலைந்து வெண்ணானை தன் குடந்தை கிடந்தமால நெடியான் என்று அவ்விடத்திலே ராட்சசர்களை கொண்டவன்தான் இவ்விடத்துல படுத்துட்டு இருக்கான்னு ஆழ்வார்கள் எல்லோரும் தெரிவித்திருக்கிறபடியாலே அதே பிரகாரத்திலே ஆண்டாளும் இவ்விடத்திலே பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தவன்னு தெரிவிக்கிறார். இன்னும் அதுக்கும் மேல என்னன்னா, அந்த எம்பெருமான் திவதேசத்து எம்பெருமானுக்கே என்ன திருநாம் என்றால் உற்சவருக்கு சாருங்கபாணி என்றே திருநாம். சாருங்கம் என்ற வில்லை கையிலே உடைய எம்பெருமான் என்றே இந்த எம்பெருமானுக்கு திருநாமம் சங்கவண்ண மன்னமேனி சாருங்கபாணி அல்லை என்றே பாசுரம் பாடுகிறார் திருமழிசைப்பிரான். சாருங்கபாணி சாருங்கம் அந்த வில்லை ஏந்திரவனா இருக்கான். சாருங்கம் வில்லை ஏந்திரவன் யாரனா ராமபிரான் தான், வில்லை உடையவன் ராமன். அப்படிப்பட்ட ராமன் வந்து சந்நிகிதனான தேசம் என்கிறபடியாலே பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான். அவன் தான் திருக்குடந்தையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான்னு அவனை கொண்டாடுகிறாள் ஆண்டாள் இவ்விடத்திலே. எப்படிப்பட்ட பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான் அந்த ராமனை பத்தி தான் கீழ்பாசுரத்திலையும் தெரிவித்தாள். திருச்சித்திரகூடத்து அனுபவமாக சென்றது கணத்திளம் கத்தெருமை என்று தொடங்கி அவ்விடத்திலே நமக்காக பிராட்டியினுடைய குழந்தைகளாக நமக்கு இறங்கி எம்பெருமான் வந்து இவ்விடத்திலே திருவவதாரம் செய்து அவனுடைய குணங்களை எல்லாம் பரப்புகிறான். அப்படிப்பட்ட மனத்துக்கினியான் இலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியான் வந்து வர்த்திக்கிற தேசம் திருச்சித்திரகூடம். இங்கதான் மிகவும் மனத்துக்கினியவனாக இருக்கிறான். அவன்தான் நற்செல்வன் என்று தெந்தில்ல சித்திரகூடத்தின் செல்வன்னு காட்டி கொடுத்தாள் கீழே. அப்படிப்பட்ட ராமனே இங்க வந்து படுத்துட்டு இருக்கான் திருக்குடந்தையில. அவனுடைய கீர்த்திமை என்ன அற்புதம்! திருச்சித்திரகூடத்தெம் பெருமானுக்கு இல்லாத கீர்த்திமை திருக்குடந்தை எம்பெருமானுக்கு உண்டு. அப்படி என்ன கீர்த்திமை உண்டு? அப்படி என்ன கீர்த்திமைனா புகழ். அப்படி என்ன புகழ் உண்டு இந்த எம்பெருமானுக்கு அப்படின்னா, திருச்சித்திரகூடத்திலே இருக்கக்கூடிய ராமன் அவன் சொல் பேச்சு கேட்டான். எப்போ கேட்டான்னா விபவத்திலே கேட்டான். விபவத்திலே பெரியோர்கள் சொல்வதை கேட்டான் ராமன். அவன் வந்து அர்ச்சையில படுத்துனான். ஆனால் திருக்குடந்தையிலே இருக்கக்கூடியவன் அர்ச்சையிலேயே சொல் பேச்சு கேட்டான். அச்சையிலேயே திருமழிசைப்பிரான் வந்து தெரிவிக்க கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு. எம்பெருமானை ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க? பொதுவா படுத்துட்டு இருக்கான்னா ஒருத்தர் படுத்துட்டே இருக்கார்,
அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே அலுப்பு. பயங்கரமாக வேலை பார்த்துருக்கார், நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்திருக்கார். நான் போய் வேலையெல்லாம் பண்ணியிருக்கார், பண்ணிட்டு வந்து படுத்துட்டுருக்கார். படுத்துட்டுருக்கார் அப்படியே படுத்துட்டே இருந்தாருன்னா கூப்பிட்றோம். கூட்டா அவர் எழுந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் என்ன அர்த்தம் தான், எழுந்து உட்காந்துட்டார். உட்காந்துட்டு வார்த்தை சொன்னா அலுப்பு போச்சு, எழுந்து உட்காந்துட்டார். என்ன அர்த்தம், எழுந்திருக்கவே முடியாது, படுத்துட்டே அப்படின்னு ஏதோ புலம்பிகிட்டே இருக்க அப்படின்னா சரி இன்னும் இவருக்கு அலுப்பு போல, இப்போ எழுந்திருக்க மாட்டார், நாளைக்கு தான் எழுந்திருப்பார் போல இருக்கு, ரொம்ப அலுப்பில் தூங்கிட்டு இருக்கார் அப்படின்னு விட்டுட்டு வந்துடுறோம். அதை போல திருமழிசை ஆழ்வான் பார்த்தான், என்ன அலுப்புன்னு தெரியலையே இந்த பெருமானுக்கு, இப்படி படுத்துண்டவன் அப்படி கைகார அசைக்காம அப்படியே படுத்துட்டு இருக்கானே, வாய் திறந்து பேசவும் இல்லை. போய் நின்னார் திருமழிசை பிரான். இன்ன வார என்ன நினைத்தான்னா, வாய் திறந்து பேசுவன் எம்பெருமான், எழுந்து நன்னா ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளும், ஓய் வந்தீரா அள்ளீர், சந்தோஷம், வாரம் உட்காந்துக்கும் அப்படின்னு அப்படிப்பா ஆதிசேஷன் மேலே மடியில் அப்படி உட்கார வைத்துக்கொண்டு அற்புதமாக பேசுவன் விசாரிப்பன் இப்படின்லாம் நினச்சின்னு போனார் திருமழிசை. போனா பெருமான் எழுந்திருக்கவே இல்லை. ஸோ இவனுக்கு என்ன அலுப்புன்னு தெரியலையே, எந்த அலுப்பினாலே இப்படி படுத்து கொண்டிருக்கான்னு தெரியவில்லையே. நடந்த கால்கள் நொந்தவோ, இங்கிருந்து நடந்தான் லங்காத்வாரம் பரியந்தம் நடந்தான் அயோத்தியிலிருந்து, அதனாலே கால் வலியா, அல்லது பூமி பிராட்டிக்காக வராகனாக போய் பூமியை பூக்கெடுத்தானே அதனால இடந்த மீ குலுங்கவோ என்ற அந்த உடம்புல இருந்த நடுக்கம் அதனால உடம்பெல்லாம் வலிக்கிறதா, எதுக்காக இப்படி படுத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. கிடந்தவார் எழுந்திருந்து பேசு என்று படுத்துட்டு இருக்கியே, நீ எழுந்திருந்து பேசு, அப்பதான் உனக்கு அலுப்பு போச்சான்னு தெரியும் பெருமானே. எழுந்திருந்து பேசு என்று தெரிவிக்க எழுந்திருந்தான் ஆறாவது ஆழ்வான். அவர் சொல் பேச்சு கேட்டான், உடனே எழுந்துட்டான். எழுந்த உடனே போரும் எழுந்தது போரும், வாழி கேசனி என்று அவனுக்கு வாழி என்று மங்களாசாசனம் செய்தார் திருமழிசை பிரான்னு. அற்புதமான விற்த்தாந்தம். அதை நேற்றைய தினமே சுருங்க அனுபவித்தோம் கடைசியில். அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான் பெருமான் திருக்குடந்தையிலே. அவனுடைய கீர்த்திமை அர்ச்சாவதார நிலையை குலைத்து கொண்டு அடியவன் சொன்னான் என்கிறபடியால் இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தான்னா என்ன கீர்த்திமை. அப்படிப்பட்ட கீர்த்திமையை பாடினோம் நாங்கள் எல்லோரும். பாடி நாங்கள் விடத்திலிருந்து புறப்பட்டோம். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார், பிள்ளைகள் என்று பெண் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம். பாவை என்கிற பதத்துக்கு பதுமை என்று ஒரு அர்த்தம் உண்டு. பதுமைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பதுமைனா பொம்மை என்று அர்த்தம். பொம்மைக்களம் அப்படின்னா என்னன்னா, பொம்மையை போலே எம்பெருமான் அர்ச்சாவதாரங்கள்ல சேவை சாதிக்கிறான். எப்படி பொம்மையானது அது எதுவும் பேசுவதில்லையோ, வாய் திறந்து வார்த்தை தெரிவிப்பதில்லையோ, அதை போலே சர்வசக்தி யுக்தனாயிருப்பினும் சர்வஜனாயிருப்பினும் அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு சக்தியில ஏதாவது குறை உண்டா? எந்த குறையும் கிடையாது. எல்லா சக்தியோடையும் கூடியிருக்கான், சர்வஜனாக இருக்கிறான், எல்லா ஞானத்தோடையும் கூடியிருக்கிறான். இருப்பினும் அக்ஞரை போலேயும் அசக்தரை போலே பெருமான் நின்று கொண்டிருக்கிறான். ஒண்ணுமே தெரியாத போலே, ஒண்ணுமே சக்தி இல்லாத போலேயும் இட்டவர் கையிட்ட வழக்காக அல்லவா இருக்கிறான். அர்ச்சக பராதீன அகில ஆத்மஸ்திதி என்று அர்ச்சகர் இட்ட வழக்காக இருக்கிறான் அந்த எம்பெருமான் என்று பார்க்கிறோம். ஆஹா, பதுமைக்களம் என்று ஒரு பொம்மை போலே எம்பெருமான் எதுவுமே தெரியாதோ என்கிறா போலே இருக்கிறான் சர்வசக்தியுர்த்தன் அர்ச்சாவதாரத்தில். அதனாலே பாவைக்களம்ன்றது எதை காட்டும் அப்படின்னா, அர்ச்சாவதார திருப்பதிகளை காட்டும். நாளே பிள்ளைகள் எல்லாரும் கீழே அழைத்த பெண் பிள்ளைகள்லாம் இருக்காளே, பிள்ளா என்றும் நாயக பெண் பிள்ளாய் என்றும் கோதுகலமடைய பாவாய் என்னும் மாமான்மகள் என்னும் நம்மனாய் என்னும் நச்ச விடத்திலே கோவலர்தம் பொற்குடியே என்னும் நற்செல்வன் தங்கா என்னும் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் புறப்பட்டு பாவைக்களம்புக்கார் திவ்ய தேசத்தை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். நிறைய திவதேசத்தை பாடி எழுப்பினோம், திவதேசத்துக்கெல்லாம் போவோம் தான். அவனுடைய கீர்த்திமையை பாடிப்போய் கீர்த்திமையை பாடிக்கொண்டே தானுகந்த ஊரெல்லாம் தன் தாழ்பாடி என்று அவனுடைய திருவடிகளை பாடிக்கொண்டோ அவன் உகந்தருளின திவதேசங்களுக்கே என்ன திருநாமம், அற்புதமான திருநாமம் நம்முடைய சம்பிரதாயத்திலே. உகந்தருளின நிலங்கள், உகந்து அருளின நிலங்கள் எம்பெருமானுக்கு ரொம்ப பிரீத்தி, மிகுந்த பிரீத்தியோடு எழுந்தருளி இருக்கிறான் இந்த திவதேசத்தை. அதனாலதான் இங்க இடத்தை விட்டு போர்தே நான் விஸ்தரமா கீழே அனுபவித்தோம். அப்படிப்பட்ட திவதேசத்துக்கு எல்லாவற்றுக்கும் புறப்பட்டார்கள் பெண்கள் எல்லோரும், பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம்புக்கார். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து, வெள்ளி எழுந்து, வெள்ளியானது எழுந்தது, வியாழன் போயித்து. ஆண்டாள் எதை சொல்றான், வெள்ளிக்கிழமை வந்தது வியாழக்கிழமை போயிடுத்துன்னு சொல்றான். சில பேர் தெரிவிப்பார்கள், அது அபார்த்தம், அது ஒரு காலத்துலையும் சரியான அர்த்தம் கிடையாது. இப்போ வெள்ளி எழுந்தது வியாழன் போயிட்டுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெள்ளி என்பது ஞானத்தை காட்டுகிறது, வியாழன் என்பது அஜ்ஞானத்தை காட்டுகிறது. எப்படி வெள்ளி என்பது அது வெள்ளிக்கிழமை, வெள்ளின்றத என்ன சொல்றோம் சுக்கிரவாரம் என்று தெரிவிக்கிறோம், வெள்ளிக்கிழமை. சுக்ரன் அவனை காட்டுகிறது வெள்ளி என்பது. சுக்ரன் என்பவர் சுக்கராச்சாரியர், அவர் அசுரர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர், அசுர குருவாக இருந்தார் இந்த சுக்கராச்சாரியர். இந்த சுக்கராச்சாரியர் என்ன பண்ணார் அப்படின்னா,
ஆஸ்திகவாதம் செய்தார். ஆஸ்திகமாக அர்த்தங்களை எல்லாம் தெரிவித்தார். வேதத்தை கொண்டு இந்த அர்த்தங்களை எல்லாம் நிரூபித்தார். எம்பெருமான் உண்டு, ஸ்ரீமன் நாராயணன் உண்டு, வேதங்கள் என்பது உண்டு, வேதங்களை கொண்டு இந்த இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் பண்ணலாம் என்றெல்லாம் ஆஸ்திகவாதம் பண்ணார் சுக்ராச்சாரியர். அதே சமயத்துல வியாழன் என்பது எதை காட்டும் தான்? வியாழன் என்பது ப்ரஹஸ்பதியை காட்டும். குரு ப்ரஹஸ்பதி சொல்லக்கூடியவர். அவர் யாருன்னா தேவகுருவாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட தேவகுருவான ப்ரஹஸ்பதி அவர் என்ன பண்ணார்னா அவர் நாஸ்திகவாதம் பண்ணார். சரி, தலைகீழ இருக்கு. அசுரகுரு அவர் ஆஸ்திகவாதம் பண்ணார், தேவகுரு அவர் நாஸ்திகவாதம் பண்ணார், ப்ரஹஸ்பதி நாஸ்திகவாதம் பண்ணார். அது எதனாலேயோ தெரியல, அவர் நாஸ்திகவாதம் பண்ணார். எம்பெருமான் இல்லை, வேதங்கள் இல்லை என்றெல்லாம் நாஸ்திகவாதங்களை தெரிவித்தார் அந்த ப்ரஹஸ்பதி. அதனால வெள்ளி எழுந்தது அப்படின்னா, அதனால சுக்ரன் என்பவன் நல்ல ஞானத்தை காட்டக்கூடியவனா இருக்கான். அவன் நாஸ்திகவாதம் பண்ணினபடியாலே அவன் எழுந்தான், சுக்ரன் எழுந்தான் என்றால் சுக்ரோதயமாயித்துன்னு என்ன அர்த்தம்னா ஞானம் எல்லா இடத்திலேயும் உதயமாயித்து. ஆஸ்திகர்களாக எல்லோரும் மாறினார்கள், ஞானம் உதித்தது. அதே போல் வியாழன் உறங்கித்து என்று ப்ரஹஸ்பதி அவன் உறங்கினான். அதாவது ப்ரஹஸ்பதி மறைந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஞ்ஞானம் தொலைய பெற்றது. நான் ப்ரஹஸ்பதி என்பவன் நாஸ்திகவாதம் பண்ணனாலே, ப்ரஹஸ்பதினாலே அது அஞ்ஞானத்தை காட்டும். சுக்ரன் நாஸ்திகவாதம் பண்ணனாலே, சுக்ரன் என்றாலே அது ஞானத்தை காட்டும். ஆக ஞானவாட்சியான சுக்ரன் அதை இட்டு வெள்ளிக்கிழமைன்னு இட்டு எதை தெரிவிக்கிறான்னா வெள்ளி என்று எதை தெரிவிக்கிறாள்னா ஞானம் உதயமாயிற்று, வெள்ளி எழுந்தது என்று எல்லா இடத்திலேயும் ஞானம் வந்து சேர்ந்தது. வியாழன் உறங்கிற்று என்று அஞ்ஞானம் தொலைய பெற்றது என்று தெரிவிக்கிறார். இதற்கும் இந்த திவதேசத்துக்கும் என்ன சம்பந்தம் சுவாமி? வெள்ளி எழுந்தது, வியாழன் உறங்கித்து, ஞானம் வந்தது, அஞ்ஞானம் போயிட்டுன்னா என்ன சம்பந்தம் அப்படின்னா ரொம்ப நெருங்கின சம்பந்தம் உண்டு. இந்த திவ்ய தேசத்தினாலே தான் எல்லாருக்கும் ஞானம் ஏற்பட்டது, ஆஸ்திக ஞானம் ஏற்பட்டது. இப்ப எல்லோரும் ஆஸ்திகர்களாக இருக்கிறார்கள். இந்த சம்பிரதாயம் இவ்வளவு வலுப்பெற்றிருக்கிறதுன்னா அதற்கு காரணம் இந்த திவதேசம். இந்த திவதேசத்தினாலே தான் அஞ்ஞானம் தொலைய பெற்றது. ஏன் இந்த திவதேசம் என்ன பண்ணித்து அப்படின்னா இந்த திவ்ய தேசத்தினுடைய பாசுரங்கள் ஆறாவமுதே தொடங்கக்கூடிய பாசுரங்கள் அது மட்டும்தான் நிலைத்திருந்தது. சுவாமி நம்மாழ்வார் காலத்துக்கு பிற்பாடு, ஆழ்வார்கள் காலத்துக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 4000 வருஷம் ஆயிடுது. 4000 வருடமான பிற்பாடு எல்லாம் இந்த திவ்ய பிரபந்தங்கள்லாம் என்னாச்சுன்னா மறைந்து போனது, எல்லாமே மறைந்து விட்டது. இந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாமே மறைந்து போனது. அப்பொழுது அக்காலத்திலே காட்டுமன்னார் கோயில் என்கிற இடத்திலே ஸ்ரீமன் நாதமுனிகள் அவர் அவதாரம் செய்திருந்த நாதமுனிகள் துதமான ஞானத்தோடே இந்த தேவராகங்கள் எல்லாம் கற்று வைத்து நல்ல ஞானவானாக இருந்தார் சுவாமி நாதமுனி. அவர் காட்டுமன்னார் கோயிலில் எழுந்தருளி இருந்தார். காட்டுமன்னார் கோயிலில் எழுந்தருளி இருந்த காலத்திலே ஒரு சமயம் திருநாராயணபுரத்திலிருந்து சில ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவர்கள் இந்த காட்டுமன்னார் கோயிலுக்கு வந்திருந்தார். காட்டுமன்னார் கோயிலில் வந்து விடத்துல எம்பெருமான் அற்புதமாக எழுந்தருளி இருக்கிறான் மன்னனார். அவ்விடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த திருநாராயணபுரத்து ஸ்ரீவைஷ்ணவர்கள். இந்த காட்டுமன்னார் கோயிலில் நாதமுனிகள் அவரும் உட்கார்ந்துருக்கார். அப்பொழுது அவர்கள் இந்த பாசுரத்தை பாடத் தொடங்கினார்கள். ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே நீராயரைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே என்று இந்த பாசுரத்தை தொடங்கி பாட ஆரம்பித்தார் சுவாமி நம்மாழ்வாரினுடைய திருவாய்மொழியிலே 5ஆம் பத்திலே 8ஆம் திருவாய்மொழி அந்த பாசுரத்தை பாட ஆரம்பித்தார். கேட்டார் நாதமுனிகள். கேட்டவாறே உருகி போனார். என்ன அற்புதம், என்ன அற்புதம், எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, இதை போல தமிழ்ல ஒரு பாசுரத்தை கேட்டதே இல்லையே. உருகி போய் யாரோ ஒருத்தர் பாடுறாரு, யாருன்னு தெரியலையே. யாரோ ஒருத்தர் பாடியிருக்கார் ஆறாவமுதே அப்படின்னு ஒரு பேர் சுட்டியிருக்காரு, பரியாப்த அமிர்தம்னு. என்ன அற்புதமான திருநாம் அப்படின்னு அந்த பாசுரங்கள் முழுவதையும் கேட்டார். நல்ல ஞானியானபடியாலே அர்த்தங்களெல்லாம் காதிலே பட்டது. என்ன அற்புதம், என்ன அற்புதம்னு உருகி போனார். அதுல கடைசி பாசுரத்தை கேட்டார். உலகையின் பின் பேச்சு முலையூடுவள உயிருண்டான் கடல்கள் அபயேசரனாக கொண்ட குருகூர் சடகோபன் அப்படின்னா. ஓஹோ, குருகூர் சடகோபன்னு குருகூர்னு ஒரு ஊர் இருக்கு போல இருக்கு. அவ்விடத்திலே இருக்கக்கூடிய சடகோபன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பாடியிருக்கார் அப்படின்னு நினைத்து கொண்டார். தொடர்ந்து பாடினார்கள். குழலின் மழிய சொன்ன ஓர் 1000 துளிப்பத்தும் மரதீர வல்லாறு காமருமானே நோக்கியற்கே அப்படின்னா பாடி முடித்தார். பார்த்தார், என்னது 1000 துளிப்பத்துமா? 1000 பாசுரம் இருக்கா? இதை போல இது 10 தான், 1000 இருக்கா? இந்த 10 இவ்வளோ இன்பமாக இருந்தது, இவ்வளோ அனுபவமா இருந்ததுன்னா அந்த 1000ம் கிடைத்தால் எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும் நினைத்தார் நாதமுனிகள். உடனே அவர் இடத்துல போனார். ஒரு இடத்த போய், சுவாமின்னு 10 பாசுரம் பாடினேளே பரமபோக்கியமா இருந்தது, இதனுடைய 1000 துளிப்பத்தும்னு சொல்லியிருக்கேன், மீதி 1000 பாசுரம் உங்களுக்கு தெரியுமா கேட்டார். அந்த திருநாராயணபுரத்திலிருந்து வந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களிடம் கேட்டவாறே பொழுதவர்கள் தெரிவித்தார்கள். தெரியாது சுவாமி, எங்களுக்கு தெரிஞ்சது இந்த 10 பாட்டு தான்,
எங்களுக்கு 1000 பாசுரம்லாம் தெரியாது. இதோ வழி வழியாக எங்களுக்கு தெரிந்திருந்தது இந்த 10 பாசுரம் தான். 1000 பாசுரத்தை பற்றி தெரியாது. வேணா குருகூர் சடகோபன்னு சொல்லியிருக்கேன், குருகூர்னு சொல்லியிருக்கு, அங்கே வேணா போய் கேட்டுப்பார், அங்கே ஏதாவது ஓலைச்சுவடி ஏதாவது யாருக்காவது தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்கலாம் என்று தெரிவிக்க, அதுவும் வாஸ்தவம் தான் என்று அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு குருகூரை தேடிக்கொண்டு இவ்விடத்திலே வர, இவ்விடத்துல அந்த 10 பாட்டும் தெரியல, 6ஆவதும் தெரியல. ஆனால் கண்ணிலும் சிறுத்தாம்பு என்கிற 10 பாசுரம் தெரியும். அதை திருப்புலி ஆழ்வார் அடியில 12,000 குரு யார் தெரிவிக்கிறார்களோ பத்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு அவர்களுக்கு சுவாமி நம்மாழ்வார் ஷடகோபன்னு சொல்றேன், அவள் பிரத்யட்சமாய் அந்த 1000 பாசுரங்களையும் அருளி செய்வர் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த ஊர்ல, அதாவது இந்த ஊர்ல ஆழ்வார் திருநகரில இருந்தவர்கள் எல்லோரும் தெரிவிக்க, அதுக்கு என்ன இந்த 1000 பாசுரங்களுக்கா 10 பாட்டே இவ்வளவு இனிமையா இருந்ததுன்னா 1000 பாசுரம் அது அமிர்தத்தை போல இருக்கும், அது கிடைக்க எது வேண்டுமானாலும் பண்ணலாம்னு நினைத்தார். போனார், மலை இருந்தா போல உட்கார்ந்தார், ஸ்தாவர பிரதிஷ்டையாக அமர்ந்தார். 12,000 குரு சொல்றதுன்னா என்ன, ஏதோ நம்ம போல அப்படி பாதி வார்த்தையை முழுங்கி அதை போல கிடையாது. ஸ்பஷ்டமாக தாளமும் கையுமாக 12,000 குரு அற்புதமா தெரிவித்தார். இவ்விடத்திலே நாதமுனிகள் தெரிவிக்க, சுவாமி நம்மாழ்வார் இவ்விடத்திலே பிரத்யட்சமாயி நாதருக்கு 4000 முறைத்தான் வாழியே என்று 1000 பாசுரம் தேடி வந்த நாதமுனிகளுக்கு 4000ஐயும் கொடுத்தார். அருள் பெற்ற நாதமுனி என்று கொண்டாடும்படியாக அருளை வாரி வருஷித்தார். இவ்விடத்திலே 4000ஐயும் கொடுத்து, இந்த 4000க்கு வியாக்கியானங்களையும் கொடுத்து, அதற்கு ரகசியார்த்தங்களையும் கொடுத்து, உள்ளே சுவாபதேசார்த்தங்கள் எல்லாம் அன்றைக்கு நான் ஆழ்வார் சொன்னது. ஆழ்வார் சொல்லாத அர்த்தங்கள், சுவாமி நம்மாழ்வார் சொல்லாத அர்த்தங்கள் எதுவுமே கிடையாது. எல்லா அர்த்தங்களுமே சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசித்தார். அது சொல்வழியாக, அது வாச்சாக்கிரமமா வந்துட்டு இருந்தது. பிற்பாடு அதை ஓலையாக படுத்தினார்கள், அதை எழுதி வைத்தார்கள் பெரியவாச்சான் பிள்ளை, நம்பிள்ளை தொடக்கமான ஆச்சாரியர்கள் எல்லோரும் என்று பார்க்கிறோமே அன்று. எல்லா அர்த்தங்களும் சம்பிரதாயத்திலே இன்று நடமாட்டத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் சுவாமி நம்மாழ்வார் கொடுத்தது. நம்மாழ்வார் அந்த அர்த்தங்களை எல்லாம் உபதேசிக்கவில்லை, 4000 கிடைக்கவில்லைனா சம்பிரதாயமே இல்லைன்னு சொல்லணும். நம்முடைய சம்பிரதாயமே இல்லாமல் போயிருக்கும், எல்லோரும் நாஸ்திகர்களாக போயிருப்பார்கள், ஆஸ்திகவாதமே இல்லாமல் போயிருக்கும். இன்று வேதம் நிலை பெற்றிருக்கிறது, வேதத்துக்கு சதர்த்தத்தை சொல்லக்கூடியவர்கள், சரியான அர்த்தத்தை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார். அதற்கு காரணம் திவ்ய பிரபந்தங்களே என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அந்த திவ்ய பிரபந்தங்களும் ரகசியார்த்தங்களும் கிடைத்தது எதனால் என்ன, இந்த திவ்ய தேசத்தினுடைய பாசுரத்தால். இந்த திவ்யதேசம் திருக்குடந்தைக்கு சுவாமி நம்மாழ்வார் பாடின பாசுரங்கள், 6ஆமுதேன் தொடங்கி இருக்கக்கூடிய பாசுரங்கள், அந்த பாசுரங்களாலே அல்லவா எல்லா திவ்ய பிரபந்தங்களும் கிடைத்தது. 4000 எல்லா ரகசியார்த்தங்களும் கிடைத்தது இந்த திவ்ய பிரபந்தங்களை கொண்டல்லவா, அதாவது இந்த 6ஆமுதே என்கிற பாசுரங்களை கொண்டல்லவா. அப்படிப்பட்ட 6ஆமுதே என்கிற பாசுரங்கள், அதற்கு விஷயமான திருக்குடந்தை எம்பெருமான் அவனுடைய கிருபையாலே அவ்வளவு காலம் நிலைத்திருந்த இந்த 6ஆமுதே பாசுரம், இந்த பாசுரம் தான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கே ஞானப்பிரதாத்தாவாக இருந்தது, ஞானத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தது. அதனாலே வெள்ளி எழுந்தது, வெள்ளி எழுந்தது, ஞானம் உதயமாயிற்று, வியாழன் உறங்கிற்று என்று அஜ்ஞானம் தொலைந்தது. எதனாலே என்றால் இந்த திவ்யதேச சம்பந்தத்தினாலே. இந்த திவ்யதேசம் தான், திருக்குடந்தை தான் அதற்கு காரணம் என்று ஆண்டாள் விடத்திலே நிரூபிக்கிறாள். திருக்குடந்தையினாலே தான் ஞானமே வந்தது, சம்பிரதாயத்திலே பிற்பாடு எல்லாம் விளங்கும்படியாக ஆனது. அதே போல வியாழன் என்று இந்த அஜ்ஞானம் எல்லாம் தொலைய பெற்றது என்று தெரிவிக்கிறாள். அப்படிப்பட்ட திருக்குடந்தை அனுபவிக்க வேண்டாமா பெண்ணே, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, புள்ளும் சிலம்பினான் என்று பட்சிகளும் கூவிவிட்டனா என்று தெரிவிக்கிறாள். பட்சிகள்னா கீழே தெரிவித்திருந்தேன், பக்ஷி என்பது யாரை காட்டும்னா த்விஜர்கள் என்று. பக்ஷி த்விஜம் என்று 2 பிறவியை கொண்டது. முதல்ல முட்டை வடிவில பிறக்கிறது, பிற்பாடு பக்ஷியா வெளில வருது. அதை போல பிராமணர்கள், அவர்களுக்கும் 2 பிறவி உண்டு. முதலிலே பிறப்பாலே சூத்திரர்களாயிருந்து பிற்பாடு பிரம்மோபதேசம் பெற்று அவர்கள் பிராமணர்களாக மாறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால பிராமணர்களுக்கும் த்விஜர்கள்னு பேர். அப்படிப்பட்ட புள்ளும் சிலம்பினகான்னு பிராமணர்கள் எல்லோரும் வேதானுசந்தானத்தை பண்ணத் தொடங்கினார்கள். இந்த திருக்குடந்தையிலே நிறைய பேர் பாடுகிறார்கள் வேதத்தை என்று பார்க்கிறோம். திருமணிப்பிரான் நிறைய தெரிவிக்கிறார் வேதியர் என்று. அவ்விடத்திலே வேதியர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய, மலிந்திருக்கக்கூடிய திருக்குடந்தை அவரை நிறைய கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட வேதம் ஓதக்கூடியவர்கள் அந்த பிராமணர்கள், இவர்கள் நிறைய வேள்வி அதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள். விலங்கு நூலர் வேதனாவர் நீதியான கேள்வியார் வளங்குள குடந்தையுள் கிடந்தமாலும் அல்ல என கிளையே பாசுரம் தெரிவித்து, விலங்கு நூலர் என்று அற்புதமான குறி நூல், அதாவது
இந்த யஜ்ஞோபவீதம் அதை தரித்திருக்கக்கூடிய த்விஜர்கள், அப்படிப்பட்டவர்கள் வேதனாவர் என்று எப்பொழுதும் வேதத்தை நாக்கிலே உடையவர்கள். அவர்கள் வேதத்தை சொல்லத் தொடங்கினார்கள். நிதியான கேள்வியார் என்று எப்பொழுதும் யாகம் செய்யக்கூடியவர்கள் யாகத்தை செய்ய தொடங்கினார்கள். இதெல்லாம் தொடங்கி ஆயிட்டு திருக்குடந்தையிலே இது எதை காட்டுகிறதுன்னா, விடிந்தாயிற்று பெண்ணே, பெண்ணே போதரை கண்ணினாய், போதரை கண்ணினாய். திருக்குடந்தையிலே விடிவு ஏற்படுறது எப்படி தெரிகிறதுன்னா, அவர்கள் வேதம் ஓதுகிறார்கள். அந்த சப்தம் கேட்கப்பெற்றில்லையா? அந்த வேதம் ஓதக்கூடிய சப்தம் அது அலையெறிகிறதே, அந்த காவிரியிலே போய் அலையெறிகிறது அந்த வேதத்தினுடைய சப்தம். அப்படிப்பட்ட சப்தம் உன் காதிலே படவில்லையா பெண்ணே, எழுந்திருந்து வாராய் என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளை எழுப்புகிறாள். போதரை கண்ணினாய் என்று ரொம்ப கண்ணழகு படைத்தவளாக இருக்கிறாள். போது என்றால் என்ன அர்த்தம்? போது என்றால் புஷ்பம்னு அர்த்தம். போது அரி என்றால், அரினா சத்ரு, புஷ்பத்தோடு சண்டையிடக்கூடிய கண், அப்படிப்பட்ட கண். புஷ்பத்துக்கும் கண்ணுக்கும் போட்டி, இவள் கண்ணுக்கும் புஷ்பத்துக்கும் போட்டி வைக்கணும். போட்டி வைத்தாள். எதற்காக போட்டினா, யார் ரொம்ப அழகு என்று புஷ்பத்துக்கும் கண்ணுக்கும் போட்டி. அந்த புஷ்பத்துக்கும் கண்ணுக்கும் இருக்கக்கூடிய போட்டியிலே யார் ஜெயிப்பார்கள்னா, இவள் கண்ணு தான் ஜெயிக்கும். அவ்வளோ அழகா இருக்கா. அல்லது போதுன்னா புஷ்பம், அரினா வண்டுன்னு ஒரு அர்த்தம். நல்ல தாமரை புஷ்பத்துக்கு நடுவிலே வந்து வண்டு அமர்ந்தால் எவ்வளோ அழகா இருக்குமோ, அதை போல சிவந்திருக்கக்கூடிய கண்ணுக்கு நடுவிலே கருவிழிகள், அது வண்டை போல இருக்கிறது. புஷ்பத்தை போல இருக்கக்கூடிய அற்புதமான கண்ணழகு படைத்தவளே என்று இப்படி அழைக்கிறாள். இவ்வளோ கண்ணழகு உனக்கு வந்தது எதனாலே தெரியுமா? சயனத்திருக்கோலத்தை பார்க்கிறபடியால். சயனத்திருக்கோலத்தில் நெஞ்சு செல்லுறது, சயனத்தில் எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அழகை பார்த்திருக்கிறாய். அதனாலே கண்ண அழகு வந்துடுது. அவன் எவ்வளோ அழகா படுத்துட்டு இருக்கான். அவனை போலே படுத்திருக்க முடியுமா? அப்படிப்பட்ட அழகு. ஏறாறு கோலம் திகழ கிடந்தாய், ஏறாறு கோலம் என்று என்ன அழகு, என்ன அழகு, எவ்வளோ அழகா படுத்துக் கொண்டிருக்கிறான். அதனாலே அதை பார்த்திருக்கிறபடியாலே, அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறபடியாலே உனக்கு கண்ணழகு வந்திருக்கிறது. மட்டுமல்ல, சயனத்திருக்கோலத்தில் கண்ணு போறதுனாலே உனக்கு கண்ணழகு. அற்புதம். சயனத்திருக்கோலத்தை போல கிடையாது பெருமானுக்கு. எது அழகுன்னா, சயனித்தால் தான் அழகு. பொதுவாக இந்த லோகத்துல மனிதர்களை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னா, அவர்கள் நின்றுருந்தா அப்படின்னா ஓரளவுக்கு அழகா இருக்கார், எல்லாம் பொருத்தமா இருக்கு, ஓரளவுக்கு அழகா இருக்கார் அப்படின்னு தோன்றது. உட்கார்ந்தாருன்னா என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல இவரோட தொப்பை உட்கார்ந்து விடுறது, பிற்பாடுதான் இவர் உட்கார்ந்தார். எழுந்திருக்கும் போது என்ன, முதல்ல இவர் எழுந்துடுறார், மெதுவா தொப்பை எழுந்து வருது. இப்படி தொப்பை தொந்தியமா இருக்கு உட்கார்ந்தாருன்னா. அதனால உட்கார்ந்தா அவ்வளோ பார்ப்பதற்கு சகிப்பதில்லை. படுத்துட்டாருன்னா, சுவாமி இருக்காரா இல்லை 4 பேரை வச்சு ஏழை பண்ணிட்டு போக வேண்டியதானா, இருக்காரா போயிட்டாரா என்று சந்தேகிக்கும்படியா இருக்கு. படுத்துட்டு இருந்தா அப்படி படுத்து கொண்டிருக்கிறோம் நாம். அதனாலே நாம் நின்றுட்டு இருந்தா பார்க்கலாம் போல இருக்கு, உட்கார்ந்துட்டா ஒன்றும் சகிக்கிறது இல்லை, படுத்துட்டா சுத்தம் ஒன்றும் இருக்கிறது இல்லை. ஆனால் எம்பெருமானுக்கு விபரீதமா இருக்கு. நின்றுட்டு இருந்தா அழகா இருக்கா, உட்கார்ந்தா இன்னும் ரொம்ப அழகு. எவ்வளோ அழகு. படுத்துட்டான்னா இதை போல அழகே கிடையாதுன்னா, என்ன அழகு, என்ன அழகு, அப்படி அல்லவா படுத்து கொண்டிருக்கிறாள் என்று. அதனால தான் சயனத்திருக்கோலத்திலே மண்டி திரிகிறார்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் சயனத்திருக்கோலத்தை அப்படி பாடி அனுபவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியல்லவா படுத்துட்டு இருக்கான். அதுவும் திருக்குடந்தையிலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய அழகுன்னா, சயனத்திருக்கோலத்தை கைவிட்டு என்ன தொடங்கினர். நாகத்தனை குடந்தை வெக்கா திருஎங்குள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் அதினிடுமான் அனைப்பார் கருத்தனாவான்னு என்ன தொடங்கினார் திருமழிசைப்பிரான். முதல்ல யாரை எண்ணினார்னா, நாகத்தனை குடந்தை. முதல்ல திருக்குடந்தை எண்ணினார். என்ன சயனம்னா எது நினைவுக்கு வருதுன்னா, திருக்குடந்தை தான் நினைவுக்கு வருது. அப்படியல்லவா படுத்து கொண்டிருக்கிறார், அவ்வளோ அழகாக அல்லவா படுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிற்பாடுதான் வெக்காவோ மற்ற திருவிழோ மற்ற திவதேசங்கள், திருவரங்கம், திருக்கோஷ்டியூர் என்று அதற்கு மேலே திருப்பார்கடல், இதெல்லாம் பின்னாடி எல்லாத்தையும் தள்ளுட்டார். முதல்ல திருக்குடந்தை அப்படி அழகாக படுத்து கொண்டிருக்கக்கூடிய அழகிலே உன் கண் வளர்ந்தருளுகிறது, அவ்விடத்திலே கண் செல்கிறது, அதனாலே உன் கண் அழகாக இருக்கிறது என்று போதரை கண்ணினாய் என்று தெரிவிக்கிறாள். போதரை கண்ணினாய் கொள்ள குளிர குடைந்து நீராடாதே. பிள்ளாய், நீ நன்னா நீராட வேண்டாமா? நீராடுகையாவது ஆழ்ந்து குளிக்க வேண்டாமா? இவ்விடத்திலே குளிக்க வேண்டும். ஒரு அர்த்தம் திருக்குடந்தை போகணும். திருக்குடந்தையிலே போய் அவ்விடத்திலே இருக்கக்கூடிய காவிரியிலே குளிக்க வேண்டும். அற்புதமா காவேரியானது அவ்விடத்திலே ஓடுகிறது. காவிரி குடந்தையுள் கிடந்தவன் நல்லவா தெரிவிக்கிறாள். காவிரி குடந்தையில் அற்புதமா காவிரியானது ஓடுகிறது. அந்த காவேரியிலே நீராடி, அதுவும் எப்படிப்பட்ட துறைனா அந்த காவேரி, திருமழிசை ஆழ்வார் இறங்கி தீர்த்தமாடின துறை அல்லவன். இங்க போனார்னா அவ்விடத்துல தானே குளிச்சிருப்பார் திருமழிசை ஆழ்வார். அப்படி அவர் இறங்கி நீராடின துறை, அந்த துறையிலே குளிக்க வேண்டாமா பெண்பிள்ளாய்? அதற்கு எழுந்திருந்து வர வேண்டாமா? குள்ள குளிர குடைந்து நீராடாது என்று அதிலே குடைந்து நீராட வேண்டும். அல்லது அங்க போனா திருக்குடந்தையில் எம்பெருமான் படுத்துட்டு இருக்கானே, அவனே நீரா இருக்கான்.
அவனே ஒரு தடாகம் கிடந்தா போல இருக்கிறான். அப்படி அல்லவா அழகாக படுத்துருக்கான். அப்படியே ஒரு தடாகத்தை போல அங்கங்கே தாமரை பூக்கள் இது பூத்தா போல இருக்கிறது. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் மடியுமகுதே என்று கை தாமரை, மேலே கால் தாமரை, வாய் தாமரை, கண்ணினைகள் தாமரை, இப்படி தாமரைகள் பூத்து ஒரு தாமரை தடாகம் அது கிடந்தா போல அல்லவா படுத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட தடாகத்திலே தோய்ந்து குளிக்க வேண்டாமா என்று இவ்விடத்திலே பெண் பிள்ளை அழைக்கிறான். அல்லது அந்த எம்பெருமானை அனுபவித்தால் நீரே எப்படி ஆயிடுவன்னா ஒரு நீரை போல ஆயிடும். அதிலே குளிக்க வேண்டாமா? நீராய் அரைந்து கரைய உருக்கு கிண்ண நெடுமாலே தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். நீராய் அரைந்து அனுபவித்தால் என்னாருது? ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் நண்பாய். நீராய் அரைந்து கரைய உருக்கு கிண்ண நெடுமாலே அவனை அனுபவித்தால் அப்படியே நீர்ப்பண்டமாக உருகி போகிறது. அன்பு இருக்கே அவனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியானது நீர்ப்பண்டமாக உருக்குகிறது. அப்படியே ஜலமாடு. நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே என்று நீரே உருகி போகிறது. என்ன அற்புதம்! நீரே கரையிடுதுங்க. நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நீரானது கரைகிறது. என்ன அற்புதம்! நீர்ல பொதுவாக எல்லாத்தையும் கரைக்கல. நீர்ல ஏதாவது குழம்புக்கு நல்லா புளியை போட்டா புளியை போட்டு நீரிலே கரைப்பது உண்டு. புளியை எடுத்து போட்டு நீரில் கரைக்கலாம். அல்லது வேற ஏதாவது திரவியம் எதை தூக்கி நீரில் போட்டாலும் நீரில் கரைஞ்சி விடுறது. எதையாவது தூக்கி ஆத்தங்கரையில் போட்டால் என்ன அது கரைஞ்சி போடுறது. அது ஆற்றிலே நீரிலே கரையிடுது. நீரே கரையிடுதுன்றது உண்டு. என்ன அற்புதம்! அதை போலே கரையிடுது. என்ன அர்த்தம்? அப்படியே உருகி போகிறேன், சிதிலமாக உருகி போகிறேன் என்று அர்த்தம். நீர்ப்பண்டமாக உருகி போய் அதுவே கரையும்படியாக ஆகிறது அவனை நினைத்தால் என்று சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடுகிறார். அப்படி நேராக போய் அவனை சேவித்து அனுபவித்தால் நீரே நீர்ப்பண்டமாக உருகிடும். அதில் குளித்து நீராடலாம் என்று சொல்லலாம்படியாக அப்படிக்குள்ள குளிர குலைந்து நீராடாமல் அவனை அனுபவித்து நீர்ப்பண்டமாக உருகி அப்படி எழுந்து வராமல் பள்ளி கிடத்தியோ இப்படி படுக்கையில படுத்துட்டு இருக்கிய பெண்ணு, படுக்கையிலே படுத்துக் கொண்டிருப்பது சரியா என்றோ எம்பெருமான் அவன் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்தான். அவ்விடத்தில் எம்பெருமான் படுக்கையில படுத்துட்டு இருக்கான் திருக்குடந்தையில் என்கிறபடியாலே அதை போல நீயும் படுக்கையில படுத்துட்டு இருந்து எவ்வளோ அற்புதமா படுக்கையில படுத்துட்டு இருக்கான் என்று அதை யோசித்துக் கொண்டிருக்க. அது என்ன பிரயோஜனம்? படுக்கையில படுத்துட்டு இருக்கிறவனை போய் சேவிக்க வேண்டாமா? பள்ளி கிடத்தியோ பள்ளியில படுத்துட்டு இருக்கான்னு சொன்னான். அவன் படுத்திருக்க அல்லவா அழகு! எவ்வளவு அழகா படுத்துட்டு இருக்கான். அராவமுதே அடியேன் உடலம் நின்பான் அன்பாய். ஆச்சரியப்படுகிறார் சுவாமி நம்மாழ்வார். ஹராவமுதே ஹராவமுதமாக அபரியாப்த அமிர்தமாக இருக்கிறாய். உன்னை நினைத்தவாறே அடியேன் உடலம் நின்பான் அன்பாய். அடியனுடைய உடல் இருக்கே அது கூட உன்னிடத்துல பிரீத்தி ஏற்பட்டு. என்ன அற்புதம்! பொதுவா மனசு இருக்கே, மனசானது உன்னிடத்திலே பிரீத்தி ஏற்படலாம். ஆத்மா அதுதான் ஞானத்தோட கூடினது. ஆத்மாவுக்கு உன்னிடத்திலே பிரீத்தி ஏற்படலாம். ஞான விஷயமாக இருக்கிறது. ஆத்மாவுக்கு தான் ஞானம் இருக்குன்னு பாருக்கிறோம். ஆனால் ஆத்மா உன்னிடத்திலே ஈடுபடலாம். இந்த சரீரம் என்ன பண்ணுறது? எப்பவும் ஆத்மாவை தடுக்கிறது. ஆத்மாவுக்கு மேலே மேலே நல்ல சத்விஷயத்திலே ஈடுபாடு ஏற்படாதபடி இது தடை செய்கிறது. இந்த சரீரமானது இதர விஷயத்திலே நெஞ்சு செல்லும்படியாக செய்கிறது. இந்த சரீரம் நம்முடைய சரீரம் தடுக்கிறது. அப்படிப்பட்ட சரீரமே என்ன ஆச்சுன்னா ஆத்மாவோட சேர்ந்து எம்பெருமானிடத்துல பிரீத்தி ஏற்படுது. சரீரத்துக்கே என்னுடைய உடலுக்கே பிரீத்தி ஏற்பட்டது. என்ன அற்புதம்! ஆழ்வார் ஆச்சரியப்படுகிறார். அடியேன் உடலம் நின்பால் என்பாய். பொதுவா என்ன பண்ணும்னா இந்த சரீரமானது ஆத்மாவை தன்வசம் இழுத்துடும். ஆத்மா பகவத் விஷயத்துல போச்சுன்னா இந்த சரீரமானது ஆத்மாவை எல்லாம் பகவத் விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டாம், இதர விஷயத்தையாவது பார்க்கலாம். நல்லா திருவேங்கடம் டிவியை திறந்தா வந்துட்டே இருக்கு. எத்தையாவது பார்த்துன்னு கேட்டுன்னு உட்காரலாம். இந்த திவ்யதேச அனுபவம் ஆச்சு, திருப்பா உபன்யாசம் ஆச்சு, இங்கெல்லாம் போக வேண்டாம். சரீரம் பிடிச்சி இழுத்துன்னு வந்துடும் ஆத்மாவை. ஆனால் திருக்குடந்தை அனுபவித்தால் என்ன ஏற்படும் தான் சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். திருக்குடந்தை அனுபவித்தால் ஆத்மா பின்னாடி சரீரம் போயிடும். ஆத்மா திருக்குடந்தை இடத்திலே செல்ல அதன் பின்னாடி சரீரத்துக்கும் ஈடுபாடு ஏற்படுமோ அப்படி ஈடுபாடை ஏற்படுத்துகிறான். சரீரம் ஈடுபடுறதுன்னா என்ன? அச்சேதனமும் ஈடுபடும்படியாக அப்படிப்பட்ட அழகோடைய சயனித்துக் கொண்டிருக்கிறார் திருக்குடந்தையிலே என்று பார்க்கிறோம். அங்க போனா அப்படின்னா இருக்கு. அச்சேதனங்களும் கைங்கரியம் பண்றது. சீரார் சென்னல் கவரி வீசும் செழுநீர் திருக்குடந்தை. சீரார் சென்னல் கவரி வீசும். சீரார் சீர்மையோட கூடியிருக்கிறது. சீர்மைன்னா என்ன? நிறைய பால். இந்த நெல் இருக்கே, இந்த நெல் நன்னா விளைந்து அதில் நிறைய பால் கட்டி கொண்டு நன்னா கனமாக இருக்கிறது. நெல்லும் பருத்து இருக்கிறது. மேலே பால் கட்டிட்டு நன்னா கனத்து இருக்கிறது அந்த நெல்கள் எல்லாம். அதனால என்னன்னா அந்த கனம் தாங்க முடியாமல் அப்படியே சாயது. அது சாய்ந்து இங்கும் அங்கும் அப்படி சாயது. கனத்தினாலே அப்படி சாயிடுது. காற்று வீச காத்துல அப்படி சாயிடுது. சாயிடுது எப்படி இருக்குன்னா அப்படி சாமரம் சேர்க்கிறா போல இருக்குது. பெருமானுக்கு அப்படி சாமரம் போடுறா போல இருக்கு. சீரார் சென்னல் கவரி வீசும் என்று அந்த சென்னல்கள் எல்லாம் சேர்ந்து
கவரி வீசுகிறது, எம்பெருமானுக்கு சாமரம் வீசுகிறது. அப்படிப்பட்ட செழிநீர் திருக்குடந்தை அவனுடைய அழகை பார்த்தவாறு என்ன அழகனா படுத்துட்டு இருக்கான். இவனுடைய தூக்கத்துக்கு நம்மாலே முடிந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும் தான், நாம் ஏதேனும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அவை சாமரத்தை வீசுகிறது. அப்படிப்பட்ட செழிநீர் திருக்குடந்தை என்று அப்படிப்பட்ட நீர்வனப்பத்தோடைய கூடிய குடந்தை அல்லது சீரார். சீர் என்றால் அதுக்கு என்ன பெருமை அப்படின்னா, ஆறாவது ஆழ்வானுக்கு அமுதுபடியா இருக்கக்கூடிய நெற்கள், அதாவது ஆறாவது ஆழ்வான் பெருமாளுக்கு தளியைக்கு ஆகக்கூடிய நெற்கள் தானே. அந்த நெல்லை வைத்துக் கொண்டு தானே அரிசியாக்கி அதுலதான் எம்பெருமானுக்கு தளியை சமர்ப்பிக்க போகிறார்கள். அப்படி எம்பெருமானுக்கே தளிகையாக எம்பெருமானினுடைய திருஅதரத்திலே புகப்போகிற நெற்கள், அது அதற்குண்டான சீர்மை. அப்படிப்பட்ட சீர்மையோட கூடிய நெற்கள் அற்புதமா சாமரம் வீசுகிறது. அப்படிப்பட்ட சாமரம் வீசக்கூடிய செழுநீர் திருக்குடந்தை அதுவும் என்ன பண்றதுன்னா சைட்டை பார்க்கிறது. ஏறாறு கோலம் திகழ கிடந்தா என்று எவ்வளவு அற்புதமா படுத்துட்டு இருக்கான். இவன் தூக்கத்துக்கு எந்த குறையும் வரக்கூடாது, இவன் எழுந்திடக்கூடாது. எல்லாரும் அவனை பார்த்தால் வயிறு பிடிக்க வேண்டும்படியா இருக்கிறது தெரிவிக்கிறார். நெஞ்ச பிடிக்க வேண்டும்படியா இருக்கு. ஐயோ பெருமான நாம் ஏதாவது பண்ணி எழுப்பிடுவோமோ, பெருமான் எழுந்துடுவானோ, இவ்வளோ அழகா படுத்துட்டு இருக்கான். இந்த அழகுக்கு எந்த குறையும் வரக்கூடாது நினைக்கும்படியா இருக்கு. அப்படி அல்லவா நினைத்தாள் சீதா பிராட்டி. ஸ்ரீமான் சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தவா இடத்திலே தெரிவிக்கிறாள் சீதா பிராட்டி. வந்து சேர்ந்தான் காகாசுரன் வந்தான். அனுமான் இடத்துல தெரிவிக்கிறாள் சீதை. லங்கையிலே இருக்கக்கூடிய காலத்திலே அடையாளம் தெரிவிக்கிறாள். போலே வந்தான் காகாசுரன் என்பவன் சித்திரகூட பர்வதத்திலே ஆனந்தமா நீர்நிலையிலே விளையாடி கரையில் ஏறி படுத்துட்டு இருந்தோம். படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல எனக்கு ரொம்ப ஆயாசமா இருந்தது. அதனால ராமன் மடியில படுத்து நான் நல்லா தூங்கிட்டேன். தூங்கின பிற்பாடு அடுத்து நான் எழுந்து அமர்ந்தேன். அந்த காலத்தை அவன் என் மடியிலே தலையை வைத்துக் கொண்டு அந்த பகம் காலை நீட்டிட்டு ராமன் படுத்தான். படுத்த காலத்திலே வந்து சேர்ந்தான் காகாசுரன் வந்தான். மார்பிலே பிரணத்தை உண்டு பண்ணினான். ஆனாலும் இவனை எழுப்புறதுக்கு மனசு வரல. என்ன அற்புதமா தூங்கிட்டு இருக்கான். சமயோ போதிட்ட ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தமகா. தூங்கிறதுல ஸ்ரீமத்துவம், தூங்கிறதுல ஒரு ஸ்ரீமத்துவம் தான். அவ்வளோ அழகாக அல்லவா தூங்குகிறான். இவனை சுகசுப்த பரந்தமா என்று அற்புதமா சேனித்துக் கொண்டிருக்கானே. இதை போய் எழுப்புறதா என்ன ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்ல, இவனை எழுப்பக்கூடாது. இவன் ஆனந்தமா தூங்கணும், இவனுடைய தூக்கத்துக்கு ஒரு வாட்டம் ஏற்படக்கூடாது என்று கொண்டு அற்புதமா அவனை எழுப்பவே இல்லை பிராட்டி. பிற்பாடு அவனாக அறிவித்து எழுந்தான் ராமன் என்று பார்க்கிறோம். என்று சீதா பிராட்டி அவனை எழுப்புவதற்கு அவனை எழுப்புவதற்கு அவ்விடத்திலே மனசே ஏற்படவில்லை. அதை போலத்தான் இந்த சென்னல்களுக்கும் என்னன்னா, இப்படி தூங்குறானே, இவன் எழுந்திடக்கூடாது, அற்புதமா தூங்கணுமே என்ற அந்த அழகிலே ஈடுபட்டு சாமரம் வீசும்படியாக இருக்கிறது. எப்படிப்பட்ட திவதேசம். அவ்விடத்திலே படுத்துக் கொண்டிருப்பது அழகு. அந்த அழகை நினைச்சுட்டு இங்கேயா படுத்துட்டு பள்ளியில எழுந்திருந்து வர வேண்டாமா, போய் அந்த அழகை அனுபவிக்க வேண்டாமா என்றோ படுத்த பள்ளி. அதை பார்த்து அனுபவிச்சுட்டு இருந்தான் ஒருத்தன். யார் அப்படின்னா ஸ்ரீ குஹப்பெருமாள். இந்த குஹப்பெருமாள் அவ்விடத்திலே ராமபிரான் அவன் காட்டுக்கு போயிட்டான். சிங்கிபேரபுரத்துக்கு வந்தான். ராமன் ஒரு இரவு அவ்விடத்திலே தங்கினான். தங்கிவிட்டு அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு குஹன் கடத்திலிருந்து புறப்பட்டு எதிர்கரைக்கு போயிட்டான். சித்திரகூட பர்வதத்துக்கு போயிட்டான். பிற்பாடு பரதாழ்வான் அவன் செய்தி அறிந்து அவன் ராமனை திரும்பி அழைத்து வர வேண்டும் அவன் கிளம்பி வந்தான். சிங்கிபேரபுரத்துக்கு வந்தான். எல்லாம் கீழே ஒரு நாள் விஸ்தரித்தேன். அவனுக்கு சிங்கிபேரபுரத்திலே வந்த லக்ஷ்மணனுக்கு, சிங்கிபேரபுரத்துக்கு வந்த பரதனுக்கு லக்ஷ்மணனுடைய சுபாவத்தை எல்லாம் தெரிவித்தான் குஹன். கீழே ஒரு நாள் தெரிவித்தேன். அப்படி குஹன் உபதேசம் பண்ணி அப்பொழுது குஹன் கூட்டின்னு போய் காட்டினான். வா பரதாழ்வானே, விடத்திலே காட்டுகிறேன்னு ஒரு படுக்கையை காட்டினான். இடத்திலே பார்த்தையா, இந்த புல் படுக்கை, புல்லாலே ஆன படுக்கை நான் சமைத்து கொடுத்தேன். 3 படுக்கை சமைத்து கொடுத்தேன். 2 படுக்கை ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும். திருவடி பார்ஸ்வத்திலே லக்ஷ்மணனுக்கு ஒரு படுக்கை சமர்ப்பித்து கொடுத்தேன். நான் லக்ஷ்மணன் என்ன பண்ணான்னா, நான் படுத்துக்கிறேன். ராமனுக்கு ஏதேனும் அண்ணாவுக்கு ஏதேனும் குறை ஏற்பட்டால் அவனை ரட்சிக்க வேண்டும் என்கிறபடியாலே அவன் படுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் ராமனும் சீதையும் படுத்துக் கொண்டார்கள். என்ன அற்புதம். அம்சத்தூளிகா மஞ்சத்திலே உறங்க வேண்டியவர்கள். அம்சத்தூளிகா அம்சத்தினுடைய இரகள். அதனாலே நல்லா ஸ்பிரிங் காட் சொகுசா நல்லா புஷு புஷுன்னு இருக்கக்கூடிய படுக்கை. அந்த படுக்கையிலே படுத்துக்கொண்டு தூங்க வேண்டிய ராமனும் சீதையும் புல்படுக்கையிலே படுத்து உறங்கும்படி ஆயிடுது. அப்படி ஏற்பட்டது. இந்த படுக்கையில தான் படுத்துட்டு இருந்தாப்பா. அந்த படுக்கையை பாதுகாத்து வைத்திருந்தான். ராமன் படுத்த படுக்கை பாதுகாத்து வைத்திருந்தான். இதுதான் சீதா பிராட்டி படுத்த படுக்கை. அவளுடைய தங்கத் துகள்கள், ஆபரணத்திலே இருக்கக்கூடிய தங்கத் துகள்கள் அதெல்லாம் இவ்விடத்திலே கிடக்கிறது பார். அப்பொழுது காட்டி கொடுத்தால் அவ்விடத்திலே குஹப்பெருமாள்னு அற்புதமான விற்த்தாந்தம் ஸ்ரீராமாயணத்தில். என்னைக்கோ ஒரு நாள் ராமன் படுத்துண்டான். அவனுடைய கிடையழகை ஒரு நாள் பார்த்தேன், அவனுடைய அழகை ஒரு நாள் அனுபவித்தேன் என்று அந்த படுக்கையே பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய குஹப்பெருமாள் முதலிய
அவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு நாள் சேவை கிடைத்தது. அவனுடைய சயனத்தினுடைய சேவை ஒரு நாள் கிடைத்தது. வெறும் அந்த படுக்கையை தடவி பார்த்துட்டு இருந்தான். அதை போலயா இப்ப நமக்கு இருக்கு. எப்படி இருக்கிறான் பெருமான், எப்பொழுதும் படுத்துட்டு இருக்கான். திருக்குடந்தையை விட்டு நீங்காமல் சயன திருக்கோலத்தில் அல்லவா இன்னும் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏதோ இந்த படுக்கையை தடவி உட்கார்ந்து இருக்கே, பள்ளி கிடத்தியோ பெண் பிள்ளையே, வெறும படுக்கையை தடவி உட்கார்ந்து இருக்கே, இது பிரயோஜனம் அல்ல. எழுந்து வாராய், போய் அந்த படுக்கையிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், நாகத்தனையிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆறாவது தாழ்வானை எவ்வளவு அனுபவித்தாலும் அபரியாத்த அமிர்தமாக இருக்கக்கூடியவனை சென்று அனுபவிக்கலாம். வாராய் பாவாய், நீ நன்னாள. ஒரு நன்னாள் வந்து சேர்ந்திருக்கிறது. திருக்குடந்தை எம்பெருமானை அனுபவிக்கும்படியான ஒரு நாள் வந்திருக்கிறதே, எவ்வளவு ஒரு நன்னாள் இது. அதனாலே செல்ல வேண்டாமா? கள்ளம் தவிர்ந்து கலந்து உள்ளே நீ தனி அனுபவம் செய்யாதே. தனியா ஏதோ உள்ள மனசுக்குள்ள அந்த திருக்குடந்தை எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், அது பிரயோஜனம் அல்ல. எழுந்திருந்து வா, எல்லாரோடையும் அடியார்களோடைய சேர்ந்து அனுபவிக்க வேண்டாமா அந்த எம்பெருமானை? தனியா அனுபவித்து என்ன பிரயோஜனம்? அது பிரயோஜனம் அல்ல. வாரா, எல்லோரோடையும் சேர்ந்து அனுபவிப்போம் என்று உள்ளே இருக்கக்கூடிய பெண்பிள்ளை, அந்த பெண்பிள்ளை எழுப்பக்கூடிய அற்புதமான பாசுரம் இந்த பாசுரம். புள்ளின் வாய் கிண்டானை தொடங்கக்கூடிய பாசுரம். இந்த பாசுரத்தில இன்னொரு திவ்ய தேசத்தையும் அனுபவிக்கலாம் படியாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். எந்த திவ்ய தேசம்னா அதுவும் இந்த திருக்குடந்தையை போலத்தான். திவதேசம்னா திருவெக்கா சொல்லக்கூடிய திவதேசம். அவ்விடத்திலே எம்பெருமான் அற்புதமாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானுக்கு என்ன பிரபாவம்னா இதை போலேதான். திருக்குழந்தை ஆறாவது ஆழ்வானை போல. என்ன பெருமாள் திருநாமமே என்ன? சொன்னவண்ணம் செய்த பெருமாள் என்றே திருநாமம். சொன்னவண்ணம் அதே பேரா சொல்றோம். சொன்னார் ஒருத்தர், சொன்னார் யார்? திருமழிசைப்பிரான். திருமழிசை ஆழ்வார் சொன்னார், சொன்னதை அப்படியே செய்தான். யதோக்த காரி, எப்படி சொன்னானோ அதை செய்து காட்டினான். அவர் சொன்னபடியே செய்தான் அந்த எம்பெருமான் என்பதுதான் அந்த எம்பெருமானுக்கே உண்டான பிரபாவமாக திருச்சித்திரகூடத்தை அனுபவித்தார். இவன் என்றோ சொன்னதை கேட்டான்னா, அச்சாவதாரத்திலே சொன்னதை கேட்டவர்கள் யார்? ரெண்டு திவதேசம். முதல்ல திருக்குடந்தையை பாடினாள், அல்லது திருவெக்காவை பாடுகிறாள் என்றும் கொள்ளலாம். அப்படி படுத்துக் கொண்டிருக்கிறான் திருவெக்காவிலே. புள்ளின் வாய் கிண்டானை என்று நம்முடைய விரோதிகளை எல்லாம் போக்கக்கூடியவனா இருக்கான். திருவெக்கால இருக்கக்கூடிய பெருமானோ விரோதி நிரசனசீலனாக இருக்கிறான். விரோதிகளை போக்கி தன்னை அனுபவிக்க கொடுத்தவனாக இருக்கான். என்ன அதே போலத்தான் அழகு. என்ன அழகு! ஆகத்தரை குடந்தை வெக்கா என்று அடுத்து என்னும்படியா குடந்தை கடுத்து வெக்கான்னா இடத்துல அல்லவா அவ்வளவு அற்புதமா சயனித்துக் கொண்டிருக்கிறான். திருவரங்கம் எல்லாத்தையுமே தள்ளிவிட்டார் பிற்பாடு. இடத்துல குடந்தை கடுத்து வெக்காலே அல்லவா அற்புதமா படுத்துக் கொண்டிருக்கிறான் என்று கொண்டாடுகிறார் திருமழிசைப்பிரான். அப்படி சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திவதேசமாகையாலே அதை நினைச்சாலே என்னன்னா விரோதிகள் எல்லாம் போடுது, பிரதிபந்தங்கள் எல்லாம் போய் எப்படியாவது போய் சேவித்து விட வேண்டும் என்று நினைக்கிறபடியாலே விரோதிகள் எல்லாம் போய் அந்த திவதேசத்திலே அவனை அனுபவிக்க பெறுகிறோம் என்று அற்புதமாக கொண்டாடுகிறாள் இவ்விடத்திலே. அப்படி திருவெக்காவிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை அனுபவிப்பதாக கொள்ளலாம். புள்ளின் வாய் கிண்டான், பொல்லாரக்கனை கிள்ளி களைந்தான் என்று. பொல்லாரக்கன் ராவணனை கொன்ற ராமபிரான். அவனை கொன்றவன் என்ன அர்த்தம்? ராமன். அவன் மைந்து சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய திவதேசம். மயிலே அவ்விடத்திலே திருவெக்காவிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ராமபிரான். அவன் தான் படுத்துக் கொண்டிருக்கிறான். யார் சொல்றான்னா திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்னும் வெக்காவில் துயில வந்த வேந்தே என்னும் தெரிவிக்கிறார். பூதமா வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்னும். காலத்திலே சென்றான், மிதிலா தேசத்துக்கு சென்றான். மிதிலைக்கு போனான். மிதிலைக்கு போனால் அப்பொழுது வந்தார் விஸ்வாமித்ர முனிவர் தான் கூட்டின் போய் ஜனக நடத்துல தெரிவித்தார். இது போல 2 ராஜகுமாரர்கள் வந்திருக்கிறார்கள், ராமன் லக்ஷ்மணன். உன்னுடைய பெண்ணுக்கு ஒரு கன்யா சுல்கம், யார் சிவதனுஷை எடுத்து முறிக்கிறார்களோ அவர்களுக்கு பெண்ணை கொடுப்பேன்னு சொல்லியிருக்க. அதனால இவர்கள் வேணா அந்த வில்லை எடுத்து பார்க்கட்டுமே தெரிவித்தார் விஸ்வாமித்திரன். சொன்னவாறே அப்பொழுது தெரிவித்தான் ஜனக மகாராஜன். இதெல்லாம் இவர்கள் பார்க்கறதுக்கு எவ்வளவு சின்னவாடா இருக்கா, இவாளால போய் முடியுமா? இவாளால போய் இந்த வில்லை தூக்க முடியுமா என்று அப்பொழுது கேட்டான் ஜனக மன்னவன். கேட்டவாறே விஸ்வாமித்திரர் தெரிவித்தார், அப்படி நினைக்காதே மன்னவா. சத்ததே திரு தசகோப மாத்திரை தாகசக்தி மிவ கிருஷ்ணவத்மினி என்று சிறிய ஒரு அளவு சிறு துளி, ஒரு சின்ன பொடி நெருப்பு இருந்தால், ஒரு துகள் நெருப்பு துகள் இருந்தாலும் அது கிரகத்தையே எரிக்கக்கூடிய சாமர்த்தியத்தோட கூடினது போல இவர்கள் சிறியவர்களா இருந்தாலும் வில்லை முறிக்க சாமர்த்தியம் வல்லவர்கள், வில்லை எடுக்க சாமர்த்தியம் வல்லவர்கள். அதனாலே கவலைப்படாதே, வில்லை எடுத்துனுவான்னு தெரிவித்தான். வில்லை வச்சிருந்தான் சிவதனுஷு. அதை எடுத்துன்னு வரத்துக்கு 100 பேர் பல பேர் சேர்த்து இழுத்து கொண்டு வந்தார்கள். பெரிய பெட்டியில வைத்து வில்லை கொண்டு வந்து வைத்தார்கள். கெடுத்தான் வில் இருத்து அந்த வெள்ளை தூக்கினான். அனாயாசேன தூக்கினான். என்ன சொன்னார் விஸ்வாமித்திரன்? ராமனை பார்த்து தெரிவித்தார், ராமா அந்த வில்லை பார் அப்படின்னார். வில்லை ரொம்ப அழகா இருக்கு, சிவதனுசு வச்சிருக்கான், அந்த வில்லை பாருன்னு தெரிவித்தார். இவன் என்ன புரிஞ்சுட்டான்னா,
அந்த வில்லை ஒரு கை பார் சொல்றார் போல இருக்கு. வில்ல ஒரு கை பார்த்துடுவா அப்படின்னு சொன்னார். நினைச்சுட்டான். போனான், அந்த வில்லை எடுத்தான், அனாயாசேன தூக்கினான். தூக்கி கீழே இருக்கக்கூடிய இந்த நாணை ஏத்த வேண்டும் என்று அந்த நாணை இழுத்து கொண்டு செல்ல நடுவிலே கிராக் விட்டு முறிந்தது. அந்த வில்லானது பட்டியன்னு பெரிய சப்தத்தோட முறிந்தது. அவ்விடத்திலே அந்த சிவதனுஷானது முறிந்து போனவாறு பெரிய சப்தம், ஆட்டம் பாம்பு பிடிச்சா அமர்த்தி இருந்தது. பார்த்தாலும் ஒரே சப்தம், எல்லாரும் நடுங்கி போட்டான். என்னடா இவ்வளவு பெரிய சப்தம் என்று வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது வந்தாள் சீதா பிராட்டி. வந்து பார்த்தாளோ இல்லையோ, வெள்ளிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாயின் பிராட்டி வந்தாள். அப்படியே நீர் பண்ணவன் உருகிட்டான். என்ன வீரம், என்ன வீரம், எப்படிப்பட்ட வீரத்தோட கூடியிருக்கிறாள் என்ற அந்த வீரத்துக்கு தோத்தாள் சீதா பிராட்டி. வில்லை எடுத்து யாராலையும் அசைக்கவே முடியாது. ஒருத்தராலையாவது அந்த வில்லை அசைக்க முடிஞ்சதா? ஒருத்தராலையும் அசைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட வில்லை அனாயாசேன தூக்கி அதை முறித்தான். என்ன வீரம் என்ற அந்த வீரத்திலே தோற்றால் அப்படியே உருகிப்போனாள் சீதா பிராட்டி. மெல்லியல் தோல் தோய்ந்தாய் தெரிவிக்கிறார். தோய்ந்தாய்னா என்ன? தோய்ந்து எதுல குளிப்போம்? நீர்லே தான் தோய்ந்து குளிக்க முடியும். அப்பொழுது யார் நீர்? சீதா பிராட்டி. என்னால் அவள் நீராக மாறினாள். இவன் விருத்த வீரத்திலே, வில்லை இருத்த வீரத்திலே உருகி போய் நீர்ப்பண்டமானாள். அந்த நீரிலே தோய்ந்து குளித்தான் ராமபிரான். தோய்ந்து குளிக்கையாவது அழகை அனுபவித்தான் என்று பார்க்கிறோம் அவ்விடத்தில். அல்லது வில்லை முறித்தவாறே வந்து சேர்ந்தார் ஜனக மன்னவன். வந்து சுவாமின்னு என்னுடைய பெண் சீதை இருக்கிறாள், அவளை கைப்பிடிக்க வேண்டும், இதுதான் கன்யா சுல்கமாக வச்சிருந்தேன், வில்லை யாராலையும் எடுக்கவே முடியல, நீ ஒரு க்ஷணத்திலே எடுத்து முயத்து விட்டு அதனால என்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னவாறே ராமன் சொன்னான். அதெல்லாம் முடியவே முடியாது. திடீர்னு வந்து என்னவோ கல்யாணம், எங்க விஸ்வாமித்திர முனிவர் கூட்டின்னு வந்தார், அவர் ஏதோ வில்ல ஒரு கை பாடுறாராமா அப்படின்னு சொன்னார், அதுக்காக வில்லை எடுத்து முறித்தேனே அன்றி இது வீரத்தை காண்பதற்காக செய்த காரியமே அன்றி கல்யாணம் பண்ணிக்கணும்னா எனக்கு ஆசை கிடையாது. கல்யாணம் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் யார் தீர்மானிக்க வேண்டியதுன்னா பெரியோர்கள் தீர்மானிக்க வேண்டியது. தகப்பனார் வரணும், ஐயர் வர வேண்டும், தகப்பனார் வர வேண்டும், தசரத மன்னவன் வரணும். அவர் வந்து ஓகே அப்படின்னாதான் கல்யாணம், இல்லைன்னா நோ கல்யாணம். நோ கல்யாணம், இடத்துல கல்யாணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர் வர வேண்டும், அவர் வந்து சரின்னு சொல்லி அவர் செய்து வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் கல்யாணம்னு தெரிவித்தார். இதை பார்த்தாலோ இல்லையோ அதிலே உருகி போனாள். இந்த குணத்திலே உருகி போனாள், வீரத்திலே உருகினாள். வீரத்துக்கு சேர்ந்த குணமும் இருந்தது. என்ன குணம்? தகப்பனார் வந்தால்தான் கல்யாணம்னு தெரிவிக்கிறாள் அப்படின்னு அதுல உருகினாள் சீதை. இந்த காலத்துல இருந்தா என்ன இருக்கும்னா, தகப்பனார் வந்தாதான் கல்யாணம்னா உம்ம வீரத்தை நீரே கட்டிண்டாலும் முதல்ல கிளம்பி போவோம், வெளில போ. தகப்பனார் சொன்னாதான் கல்யாணம்னு வெறும் அப்பா பிள்ளையா இருக்கு. தகப்பனார் சொன்னாதான் எல்லான்ற வேறு எதுவும் பண்ணிக்க மாட்டார் போல இருக்கு, போயிட்டு வரட்டும், இவர் தகப்பனாரையே கல்யாணம் பண்ணிட்டு அழட்டும் சொல்லி அமுச்சு வச்சுடுவார். அதை போல அன்று சீதா பிராட்டி அப்படிதான் இருக்க வேண்டும் என்று காட்டுகிறார்கள் நம்முடைய இதிகாச புராணங்களிலே. அவள் உருகினாள், குணத்தை பார்த்தாளா, பெரியவர் சொன்னாதான் கல்யாணம், தகப்பனார் சொன்னால்தான் கல்யாணம் என்று தெரிவிக்கிறாரே, என்ன குணம் என்ற அந்த குணத்திலே உருகினாள். அப்படின்னு நீர்ப்பண்டமாயிட்டாள். அந்த நீரிலே தோய்ந்து குளித்தான். வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் என்று அவளுடைய தோளிலே ஈடுபட்டான். அந்த தோளிலே மயங்கி போய் அந்த தோளிலே தோய்ந்து குளித்தான். அந்த அழகிலே ஈடுபட்டான். என்ன அழகு! வந்து நின்னாள் சீதா பிராட்டி. அந்த வாரம் என்று எப்படி இருந்ததுன்னா மின்னல் அடித்தா போல இருந்தது ராமனுக்கு. பார்த்தாலும் சாசா தேசா பதிபதி சசா பிருஷ்ட தஸ்ஸா புரஸ்ஸா சா 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 கோயமத்வைதவாதா தெரிவிக்கிறார். சாசா தேசா படிபதி சசா பிருஷ்ட தஸ்ஸா புரஸ்ஸா. பார்த்தான் ராமன், இப்படி சீதையை பார்த்தவாறு இப்படி திரும்பினான். பார்த்தா இங்க சீதை நிற்கிறா போல இருந்தது. மின்னலை பார்த்தோம்னா கண்ணில் மின்னல் அடிச்சு எடுத்தோம்னா எங்க பார்த்தாலும் மின்னல் இருக்கிறா போலயே இருக்கும். வெளிச்சம் எங்க பார்த்தாலும் வெளிச்சத்தை பார்த்தா போலயே இருக்கும். ஒன்றும் இல்லை, சூரியனை பார்த்தாலே சூரியனை பார்த்துட்டு அங்க இங்க பார்த்தா சூரியன் இருக்கிறா போலயே இருக்கும். அதை போல ராமனுக்கு சீதையை பார்த்துட்டு இங்க பார்த்தா சீதை இருக்கிறா போல இருக்கா, இப்படி திரும்பினா சீதை இருக்கிறா போல இருக்கா, பின்னாடி பார்த்தா சீதை இருக்கிறா போல இருக்கா, எங்க பார்த்தாலும் சுத்திட்டே இருந்தா எங்க பார்த்தாலும் சீதை, சுத்தி சீதையை பார்த்துட்டே இருக்கான். பார்த்தான், வந்து சேர்ந்தார் ஜனக. ஐயோ என்னன்னு தெரியலையே, திடீர்னு மாப்பிள்ளை இத்தனை நேரம் நன்னா தானே இருந்தார், திடீர்னு இப்படி சுட்டுட்டே இருக்காரு, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு வந்தார். ஓய் மாப்பிள்ளை என்னாச்சு, ஏதோ கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆனவர் மாதிரி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறே, இந்த இங்கதான் இருக்கா என்னுடைய பெண் பிள்ளை எம் சீதா மம சுதா, இவ்விடத்திலே இருக்கிறாள் சீதைன்னு கைப்பிடித்து கொடுத்தாள்னு ரசமாக அனுபவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அப்படி அந்த சீதாபிராட்டினுடைய அழகிலே ஈடுபட்டு தோய்ந்து குளிக்கும்படியாக ஆயிற்று. அவ்விடத்திலே வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாயன். படி தோய்ந்தவன் என்ன பண்ணான்னா அந்த வில்லை இருத்தான், வில்லை முறித்தான் அப்படியே வந்து படுத்துட்டாங்க.
வில்லை முறித்தவன் அப்படியே வந்து சயனித்தான். வெக்காவில் துகிலமர்ந்த வேந்தே என் வெக்காவில் துகிலமர்ந்தா என்று வெக்காவிலே வந்து திருவெக்கா இந்த திபதேசத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேந்தாக இருக்கிறான், ராஜாவாக இருக்கிறான். அவ்விடத்திலே அரசன் அவன் தான் ராஜா. இப்படிப்பட்ட ராமன் வந்து படுத்துருக்கான். இன்னும் போனா திருவெக்காவில் போனா சேவிக்கலாம். மூலவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா யசோத்தகாரி. இந்த மூலவர் அப்படி கையை அப்படி வில்லை பிடிக்கிற போலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கையை தூக்கி நின்றுருந்தா எப்படி வில்லை பிடிச்சுருப்பார். வில்லை பிடித்துக் கொள்வதற்கு இப்படி இல்லவா கையை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அதை போலதான் கையை வச்சுட்டு இன்னும் கையை கூட மாத்தல, அதே கையோடு அப்படியே வந்து படுத்து விட்டான். வில்லை முறித்தான், முறித்த கையோடு அப்படியே வந்து படுத்து விட்டான். வில்லு மட்டும் அங்கேயே இருக்கு போல, பித்திரையில விட்டுட்டு வந்துட்டான் போல இருக்கு. வில்ல முறித்த வில் உடஞ்ச வில்ல போய் வச்சுட்டு இருந்தா எல்லாரும் ஏதாவது சொல்லுவா. அதனால உடஞ்ச வில் இருக்குன்னு அங்கேயே தூக்கி போட்டுவிட்டான். போட்டு அதுவும் அது சிவதனுசு வேற, அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் வேண்டாம் நினைத்தான் போல இருக்கு. என்ன சிவதனுசோட வந்துருன்னா திருமிழ்ச்சி ஆழ்வார் திட்ட போறார். ஏற்கனவே அவருக்கு இதர தேவதைகளை கண்டா ஆகாது, அதனால திருமிழ்ச்சி ஆழ்வார் திட்ட போறார் நீ நினைச்சான் போல இருக்கு. அதனால சிவதனுசு அங்கேயே போட்டுட்டு வந்துட்டான் மித்திரையில் போட்டுட்டு. ஆனா கையை கூட இறக்கல, அதே கையோட அப்படியே வந்து படுத்துட்டான். சீதாபிகாட்டியோட வந்து கிடக்கிறார் என்று அனுபவிக்கிறார். அவ்விடத்திலே திருமங்கை ஆழ்வார் வில்லிருத்து மெல்லியத்தோள் தோய்ந்தா என்னும் வெக்காவில் துகிலமர்ந்த வேந்து என்று பிராட்டியோட வந்து சயனித்துக் கொண்டிருக்கிறான் போல இருக்கு. அப்படி தோய்ந்தவன் பிராட்டியோட வந்து அந்த வில்லை பிடித்தா போலே அப்படி கையை வைத்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்று அனுபவிக்கிறாராக. அவன் வேறல்ல, யதோக்தகாரி வேறல்ல, ராமபிரான் வேறல்ல, அப்படியே அல்லவா சயனித்துக் கொண்டிருக்கிறான் அந்த எம்பெருமான். அதனாலே அவனை தெரிவிக்கக்கூடிய காலத்திலே பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தான் என்று ராவணாதிகளை அழித்தவன், பொல்லா அரக்கர்கள் ராட்சசர்களை அழித்தவன். அப்படிப்பட்ட ராமன் தான் யதோக்தகாரியாக திருவெக்காவிலே சயனித்துக் கொண்டிருக்கிறான் என்று தெரிவிக்கிறாள். அப்படிப்பட்ட திருவெக்காவிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானே என்று அவனை அழைக்கிறாள். அவ்விடத்திலே பொல்லா அரக்கனை கிள்ளிக்களைந்தானை கீர்த்திம பாடிப்போய் அவனுடைய கீர்த்திமை, அவனுடைய புகழ். என்ன புகழ்னா இதெல்லவோ புகழ். சொன்னார் திருமழிசை ஆழ்வார், சொன்னார் சொன்னபடி செய்தார் என்றால் அதல்லவோ இவனுக்கு உண்டான புகழ். சொன்ன வண்ணம் செய்த பெருமான் சொன்னபடி செய்தான். காலத்திலே ராஜா இருந்தான், விடத்திலே காஞ்சிபுரத்தை ஆண்டு வந்தான் ராஜா. ராஜா அவனுக்கு வயசாண்டே வந்தது. இப்பொழுது அவனுடைய மனைவியாக இருக்கக்கூடியவள் ராஜபத்னி ராணி, அவளுக்கு வயசே ஆகல, அவள் இளம் வயசிலேயே இருந்தாள் இந்த ராணி ஆனாள். இப்பொழுது ராஜா வந்தான், அவளை பார்த்து கேட்டான், பெண்ணே உனக்கு வயசாகவே மாட்டேங்கிறது, இளம் வயதிலேயே இருக்கிறாயே, எனக்கு மட்டும் வயசாயிண்டே போகுது, இதற்கு காரணம் என்னன்னு கேட்டான். கேட்டவாறே இந்த பெண் பிள்ளை தெரிவித்தாள், இதற்கெல்லாம் காரணம் திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய கட்டாட்சம் தான், அவருடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரபூத்தையாக நான் ஆனேன், அதனாலே இப்படி ஏற்பட்டதுன்னு தெரிவித்தார். தெரிவித்தவாறே பார்த்தான் ராஜா, ஓஹோ திருமழிசை ஆழ்வார்னு ஒருத்தர் யாரோ இருக்காரா, அவரை அழைத்து கொண்டு வாருங்கோள்னு சொல்லி சேவகர்களை அனுப்பினான். பிற காலத்தில் திருமழிசை ஆழ்வார் அவருக்கு சிஷ்யனாக இருந்தான் கணிகண்ணன் இருக்கக்கூடியவன். அந்த கணிகண்ணன் என்பவன் திருமழிசை ஆழ்வாருக்கு சிஷ்யனாக இருந்தான். அப்படிப்பட்ட அந்த கணிகண்ணன் இடத்துல வந்தான். வந்து ராஜா உம்மை அழைக்கிறான் அப்படின்னு தெரிவித்தான். தெரிவித்தவாறே அவனும் வந்து சேர்ந்தான். அவ்விடத்திலே வந்தான். அந்தவாறே அப்பொழுது ராஜா தெரிவித்தான் இந்த கணிகண்ணனை பார்த்து, கணிகண்ணனே உங்கள் ஆச்சாரியனான திருமழிசை ஆழ்வார் அவரை ராஜ்யத்துக்கு அழைத்துவார், ராஜசபைக்கு அழைத்துவார் அப்படின்னு வரும்ன உடனே கணிகண்ணன் தெரிவித்தார், எங்கள் ஆச்சாரியன் ராஜசபைக்கு வரமாட்டார் அப்படின்னா. அது என்ன வரமாட்டார்னு சொல்றது, ஏன் ராஜசபைக்கு வந்தா என்ன, விடத்துக்கு வர சொல் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது, எங்கள் ஆச்சாரியன் அவர் கோயிலை தவிர வெளில வரமாட்டார், திருவேக்காவிலே தான் இருப்பார், நீர் வேணா அங்க வந்து பாரு அப்படின்னு தெரிவித்தார். தெரிவித்தவாறு ரொம்ப கோபம் வந்துடுத்து ராஜாவுக்கு. இப்படி பேசுகிறான், நம்மை அவமதித்து பேசுகிறான், உம்மை நாடு கடத்துகிறோம், நாட்டை விட்டு வெளில அப்படின்னு சொல்லிட்டான். நாட்டிலிருந்து உம்மை வெளியிலே தள்ளுகிறோம், நாட்டை விட்டு வெளியிலே சென்று கணிகண்ணனை பார்த்து சொன்னான் ராஜா. பார்த்தான் கணிகண்ணன், அதற்கென்ன, நான் வேணா நாட்டை விட்டு போயிட்டு வரேன், ஆனா எங்க ஆச்சாரியன் வரமாட்டேன், நான் போயிட்டு வரேன், சந்தோஷமா போயிட்டு வரேன். நான் கிளம்பினான் கணிகண்ணன். நேரா வந்து சேர்ந்தான் திருமழிசை ஆழ்வார் இடத்துல. சுவாமின்னு போலே ராஜா என்னை நாடு கடத்தி விட்டான், நான் புறப்பட்டு செல்கிறேன்னு சொன்னான். சொன்னவாறே பார்த்தார் திருமழிசை ஆழ்வார், என்னது ராஜா உன்னை வெளில போன்னு சொல்லிவிட்டானா, நீயே போயிட்டன்னா அப்புறம் எனக்கு என்னடா வேலை தெரிவித்தார். நீயே போயிட்ட அப்புறம் எனக்கு என்ன வேலை, அதனாலே நானும் உன்னோடே வருகிறேன் தெரிவித்தார் திருமழிசை ஆழ்வார். கிளம்பினார். கணிகண்ணன் முன்னாடி போறான், திருமழிசை ஆழ்வார் பின்னாடி வந்தார். 4 அடி வந்தார். 4 அடி வந்தவாறே கணிகண்ணனை பார்த்து தெரிவித்தார், அப்பா கணிகண்ணா ஒரு 5 நிமிஷம் நில்லு அப்படின்னு. என்ன சுவாமி என்ன ஆச்சுன்னு கேட்டான். அப்பா நாம போயிட்டு இருக்கோம், நீ போயிட்டு இருக்க, நான் போயிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சிஷ்யன் இருக்க, உன் பின்னாடி நான் வரேன், எனக்காக ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார், அவர் தனியா இருந்து அவர் என்ன பண்ண போறார், அவரையும் கூட்டிட்டு வந்துருவோம் நினைத்தார் திருமழிசை ஆழ்வார். நேரம் வந்தார், கோயிலுக்கு வந்தார், திருவெக்கா கோயிலுக்கு வந்தார். யதோக்தகாரி படுத்துக் கொண்டு இருக்கிறான், அந்த எம்பெருமான் இடத்துல வந்தார். திருமழிசை ஆழ்வார், கணிகண்ணன் போகின்னான்
காமரு பொங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா திரி உடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் முந்தன் பெண்ணாகம் பாய் சுருட்டிக்கொள் தெரிவித்தார். அவரை பார்த்து கணிகண்ணன் போகின்றான். பெருமானே, கணிகண்ணன் கிளம்பியாச்சு, அவன் போயிட்டு இருக்கான். அதனாலே காமரு பொங்கச்சி மணிவண்ணா, காமரு பொங்கச்சியிலே இவ்விடத்திலே காஞ்சியிலே திருவெக்காவிலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, நீ கிடக்க வேண்டாம், நீ படுத்துட்டு இருந்தது போரும், கிளம்பு, கிளம்பு, துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் என்று துணிவோட கூடியிருக்கக்கூடிய நாக்கு, நல்ல நாக்குவன்மையோட கூடியிருக்கக்கூடிய நான் இவரே சொல்லுகிறேன். இருக்கே என்ன பேர் நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன? உரையில் இடாதவர் அப்படின்னே திருநாமம் திருவள்ளுவர் ஆழ்வாருக்கு. உரையில் இடாதவர்னா என்ன அர்த்தம்? உரையிலே, உரை கத்திக்கு இருக்கக்கூடிய உரை இருக்கிறது, அந்த உரையிலே கத்தியை சொருகவே மாட்டேன். பொழுதும் உரை என்பது இடுப்பிலே கட்டி கொண்டிருப்பது, அதுல பொதுவாக கத்தியை சொருகி வச்சுடுவா ராஜாக்கள் எல்லோரும். அதை போலே கத்தியை சொருகாமல் எப்பவும் வாளை கையிலேயே வச்சுட்டு இருக்கிறோம். என்ன அர்த்தம்? வேற என்ன வாழும் கையுமாவா தெரிஞ்சார்? அது திருமங்கை ஆழ்வார் இல்லை, என்ன மாத்திவிட்டார் ஆழ்வார? திருமங்கை ஆழ்வார் தானே வாழும் கையுமா தெரிந்தார். அப்படின்னா இவருக்கு வாழ் என்பது கையில இருக்கக்கூடிய வாழ் இல்லை, நாக்கில் இருக்கு வாழ். நாக்கில் இருக்கக்கூடிய வாழ், அந்த நாக்காலே பரமதத்தை நிரசனம் பண்ண வேண்டும் தான். இவரை போல பண்ண முடியாது. பரமதங்களை அப்படி வெட்டி சாய்க்கக்கூடியவர் தம்முடைய வாழ், நாக்காகிற வாழாள். அப்படிப்பட்ட நாக்குடையவன் நானே தானே சொல்லுகிறேன். துணிவுடைய சென்னா புலமனும் போகின்றேன் நீ முந்தன் பைநாகம் பாய் சுருட்டிக்கொள். அதனாலே உம்முடைய பைநாக பாய் இருக்கிறதே, ஆதிசேஷனாகிற படுக்கை, அதை சுருட்டிக்கும். சுருட்டிண்டு கிளம்பி வாரும் தெரிவித்தானோ. பார்த்தார். சரி, திருமழியாழ்வார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பார்த்தார் பெருமான் கிளம்பினான். ஆதிசேஷனை நான் தான் சுருட்டினான். சுருட்டி கஷ்டத்துல இடுக்கினான், கை கடியில இடுக்கி கொண்டான். ஆதிசேஷனை இடுக்கி கொண்டு அவ்விடத்துல இருந்து புறப்பட்டு இவர் பின்னாடியே வந்தான். அதெல்லாம் கணிகண்ணன் போறான். பிற்பாடு திருவழியாழ்வார் செல்கிறார். அதுக்கு பின்னாடி பெரிய மரம் மாதிரி எதோத்தகாரி நடந்து வந்துட்டு இருக்கான். சிரத்தகாரி அவரும் ஆதிசேஷனை கையில இடுக்கி கொண்டு அவன் பின்னாடி போறான். 3 பேரும் கிளம்பி போட்டான். பார்த்தா ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. எங்கு பார்த்தாலும் ஒரே இருட்டு. திருவக்காவிலே எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்து கொண்டது. காஞ்சி ராஜ்யமே இருட்டிலே மூழ்கித்து. எங்கு பார்த்தாலும் ஒரே நாய்கள், அது ஊளையிடக்கூடிய சப்தம். இடத்திலிருந்து எங்கு பார்த்தாலும் நாய்களும் நரிகளும் ஓநாய்களும் ஊளையிடக்கூடிய சப்தம். எல்லா இடத்திலையும் அபசகுணமானது சூழ்ந்து கொண்டது. பார்த்தான் ராஜா, என்னடா அது, எப்படி ஆயிடுத்து ராஜ்யம், இதற்கு காரணம் என்ன விசாரியுங்கொள்ளு விசாரித்தான். அப்பொழுது தெரிந்தது, ஓஹோ, இங்க படுத்துன்றிருந்தார் பெருமாள், அவர் கிளம்பி போயிட்டாராம். எம்பெருமானே உம்முடைய ராஜ்யத்தை விட்டு வெளியேறினான். அவன் வெளியிலே போனபடியாலே நாடு இருண்டது. எங்கு பார்த்தாலும் அமங்கலங்கள் வந்து சேர்ந்ததுன்னு தெரிவித்தான். பார்த்தான் ராஜா, நடுங்கி போயிட்டான். என்னது, கணிகண்ணனை நாடை விட்டு துரத்துறோன்னு பார்த்தா பெருமாளையே துரத்திட்டோமே, பெருமாளே கிளம்பி போயிட்டானே நினைத்தான் ராஜா. புறப்பட்டான், நேரம் வந்தான். வந்து யதோக்தகாரி அவருடைய திருவடித்தாமர்களே வேறற்ற மரம் போலே விழுந்தான். விழுந்து சுவாமின்னு தேவரை திரும்பி எழுந்துள்ள வேண்டும் பிரார்த்தித்தான். பிரார்த்தித்தவாறே யதோக்தகாரி தெரிவித்தார், ஓய், நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருப்பார், அவர் போனா வருவேன், அவர் போய் படுத்துக்கலான்னா நான் போய் படுத்துடுவேன், அவர் எப்படி சொல்றாரோ அதை கேட்டு தான் நான் காரியம் பண்ணுவேன், அவர் எங்க படுக்கலான்னு சொல்றாரோ படுத்துடுவேன், இங்கேயே படுனா இங்கே கூட படுத்துடுவேன், அதை பத்தி கவலை கிடையாது, அவர் சொல்றதுதான் எனக்கு, அதனாலே அவர் சொல்வதுதான் என்னுடைய கட்டளை, அவர்கிட்ட போய் கேட்டு தெரிவித்தான். தெரிவித்தவாறே பார்த்தான், யார் அது முன்னாடி போயிட்டு திருமழிசாழ்வார் போனான். நேராக போய் திருமழிசாழ்வார் காலில் விழுந்தான். சுவாமின்னு சமித்தருள வேண்டும், பொறுத்தருள வேண்டும், தேவரீடு திரும்பி எழுந்தருள வேண்டும், பெருமானையும் வந்து சயனித்துக் கொள்ள சொல்ல வேண்டும்னு பிரார்த்தித்தான். பிரார்த்தித்தவாறே அவர் சொன்னார், பா, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, முன்னாடி போயிட்டு இருக்கான் என்னுடைய சிஷ்யன் கணிகண்ணன், அவனை நீ நாட்டை விட்டு வெளியில துரத்துட்ட, அவன் ஒருவேளை திரும்பி போலான்னு சொன்னான்னா நானும் திரும்பிடுவேன், நான் திரும்பினேன்னா பெருமானும் திரும்பிடுவேன், எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை தெரிவித்தான். பார்த்தான் ராஜா, ஓஹோ அப்படின்னு நேர போனான். கணிகண்ணன் காலிலேயே விழுந்தார். அபச்சாரப்பட்டார், அடியார்களிடத்திலே அபச்சாரப்பட்டார், எவ்விடத்திலே போக்கிக் கொள்ள வேண்டும், பகவானிடத்திலே அபச்சாரப்பட்டால் கூட எம்பெருமான் பொறுப்பன், ஆனால் பாகவதர்களிடத்திலே அபச்சாரப்பட்டோம்னு சொன்னா எம்பெருமான் ஒரு காலத்திலேயும் பொறுப்பதில்லை. அதை யார் பொறுக்கணும்னா அடியார்களே தான் பொறுத்தருள வேண்டும், அதை காட்டிக் கொடுக்கிறான். அதே போனான், நேர போய் கணிகண்ணன் காலிலே விழுந்தான். அந்த ராஜாவானவன் வீரற்ற மலம் போலே விழுந்தான். விழுந்து பொறுத்தருள வேண்டும் வீர பிரார்த்திக்க கணிகண்ணன் பார்த்தான். சரி, திரும்பி போ அப்படின்னு திரும்பினான். கணிகண்ணன் அவுட்டன் யூட்டன் பண்ணா, திரும்பினான். திரும்பி மறுபடியும் திருவெக்காவுக்கு செல்லலாம் அப்படின்னு சொன்னான். சொன்னவாறு திருமழிசாழ்வார் பார்த்தார், அவரும் திரும்பினார். இந்த பெருமாள் இவரும் திரும்பினார். நேரா புறப்பட்டான். திருவெக்கா வந்து சேர்ந்தது. வந்தவாறே அவரை பார்த்து தெரிவித்தார், கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரு பொங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உந்தன் பைநாகம் பாய் விரித்துக்கொள் தெரிவித்தார் திருமழிசைப்பிரான் அவரை பார்த்து.
கணிகண்ணன் போக்கொழிந்தான். கணிகண்ணன் திரும்பி வந்துட்டான். அடே காமருகூங்கச்சி மணிவண்ணா, கட்சியில இருக்கக்கூடிய பெருமானே, நீ கிடக்க வேண்டும், நீ சயனித்துக் கொள்ள வேண்டும், படுத்துக்கணும். துணிவுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் என்று நானும் திரும்பி வந்துட்டேன். இதனாலே நீயமுந்தன் பைநாகம் பாய் விரித்துக்கொள். உன்னுடைய பைநாகப்பாய் தன் நேரம் சுருட்டின்னு வந்தீரே, பாயை சுருட்டுற மாதிரி சுருக்கி இழுக்கின்னு வந்தீரே, அந்த பாயை விரிச்சுக்கணும். பைநாகப்பாயை விரித்து கொண்டு சயனித்துக் கொள்ளும்னு எம்பெருமானை பிரார்த்திக்க, எம்பெருமானை ஆணையிட திருமழிசை ஆழ்வார் ஒரு சொல் கேட்டு, அடியே இது சொன்னா அப்படியே எம்பெருமான் படுத்து கொண்டார். அது தெரிய வேண்டும். திருமழிசை ஆழ்வார் சொன்னதை கேட்டவன், திருமழிசை ஆழ்வார் எது சொன்னாலும் கேட்டவன் என்பதை தெரிய வேண்டும். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்பது தெரிய வேண்டும்ன்றதுக்காக என்ன பண்ணான்னா மாறிப்படுத்திட்டான். கால் எவ்விடத்திலே வைத்துக் கொண்டிருந்தானோ அவ்விடத்திலே தலையை வைத்தான். தலையை வைத்து இன்னொரு இடத்துல காலை வச்சுட்டான். பொதுவா எப்பொழுதும் எப்படி படுத்துக் கொள்வது அப்படின்னா, எல்லா திவதேச பெருமான்களும் எப்படி படுத்துட்டு இருக்கா, வலது பக்கத்திலே தலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இடது பக்கத்திலே காலை வச்சுருக்கா. இப்படிதான் அநேகமா எல்லா திவதேசத்துல இருக்கக்கூடிய பெருமான்களும் அப்படிதான் சயனிச்சுட்டு இருக்காங்க. வலது பக்கம் தலையை வைத்துக் கொண்டு இடப்பக்கத்திலே காலை இட்டுக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்காங்க. இவர் மட்டும் எப்படி படுத்தாருன்னா, அது வரைக்கும் அப்படிதான் படுத்துட்டு இருந்தார். வலது பக்கத்துல தலையை வச்சுட்டு இடப்பக்கத்துல காலை வச்சுட்டு தான் படுத்துட்டு இருந்தார். ஆனால் திருமழிசை ஆழ்வார் பின்னாடி போயிட்டு வந்த உடனே அது தெரிய வேண்டும். இவர் சொன்னதுக்காக நடுவில் எழுந்து போயிட்டு வந்தான், இந்த நேரம் படுத்துட்டு இருந்தவன் நடுவில் போயிட்டு வந்தான்றது தெரியணும் என்பதற்காக இடப்பக்கத்திலே தலையை வைத்துக் கொண்டான், பலப்பக்கத்திலே காலை வைத்துக் கொண்டு மாறி சயனித்துக் கொண்டான் இந்த எம்பெருமான் என்று பார்க்கிறோம். என்ன அற்புதம்! கால் கிடந்த இடத்திலே தலையை வைத்துக் கொண்டு படுக்கிறானே. பொதுவாக அப்படி படுக்க கூடாதுன்னு சொல்றது சாஸ்திரம் என்ன தெரிவிக்கிறது அப்படின்னா, தலை இருந்த இடத்துல தலை தான் வச்சுக்கணும் எப்பவுமே. கால் இருக்கிற இடத்துல கால் தான் வைத்துக் கொள்ள வேண்டும். மாறி படுப்பது என்பது அது ஒரு காலத்திலேயும் கூடாது என்று சாஸ்திரமானது விதிக்கிறது. அவ்விடத்திலே போலத்தான் அஷ்யப முனிவர், அவருடைய மனைவியா இருந்தாள் திதி என்பவள். அவள் கர்ப்பமாக இருந்தாள், கர்ப்பவதியா இருந்தாள். கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய காலத்தில் எப்பொழுதும் நல்லா சரியான ஆச்சாரத்தோட கூடியிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவள் என்ன பண்ணா, நித்தியம் தலை வைத்துக் கொள்கிற இடத்துல தலை வச்சுப்பா, இன்னொரு இடத்துல காலை வச்சுப்பா. ஒரு நாள் என்ன பண்ணான்னா, கால் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே தலையை வைத்துக் கொண்டு படுத்தாள். படுத்தபடியாலே அவ்விடத்திலே அவருடைய ஆச்சாரத்திலே குறை ஏற்பட்டது. குறை ஏற்பட்டபடியாலே பிற்பாடு வந்து பிறந்தவர்கள் அசுரர்களாக வந்து பிறந்தார்கள், அசுர பிரகிருதிகளாக வந்து பிறந்தார்கள் என்றெல்லாம் விற்த்தாந்தங்கள் பார்க்கிறோம் புராணத்திலே. கால் வைத்த இடத்திலே தலை வைக்க கூடாது என்று சாஸ்திரம் சொல்றது. இருப்பினும் அடியவர் சொல்வதை கேட்கக்கூடியவர் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காக கால் வச்ச இடத்துல தலை வச்சு படுத்துருக்கு. என்ன அற்புதம் எம்பெருமானே என்று ஆழ்வார்கள் ஈடுபடுகிறார்கள். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் என்று அதிலே ஈடுபட்டு பேசுகிறார்கள். திருமழிசை ஆழ்வார் ஈந்த துறை, திருமழிசை ஆழ்வார் ஈடுபட்டார் என்கிறபடியாலே அவ்வளோ உகப்பு, திவதேசத்தில் அவ்வளோ உகப்பு. அவர் சொன்னதை கேட்டேன் என்பதிலே அவ்வளோ எம்பெருமானுக்கு பிரீதி. தான் அதையே பேரை வச்சுருந்தான். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். அதுதான் அவனுக்குண்டான கீர்த்திமை, அவனுக்குண்டான புகழ் என்ன, கீர்த்தி என்ன அப்படின்னா, அடியார்கள் சொன்னதை செய்தவன், அவர்கள் சொன்னதை அப்படியே செய்தவன் என்கிறார். கீர்த்தியோடைய கூடியிருக்கிறான். அப்படிப்பட்ட கீர்த்திமை பாடி போய் சொன்னதை அர்ச்சாவதாரத்திலேயே செய்தான், விபவத்திலே செய்தது மட்டுமல்ல, அர்ச்சையிலே தன்னுடைய நிலையை குறைத்துக் கொண்டு செய்தான்னா என்ன அற்புதம்! அப்படிப்பட்டவனுடைய கீர்த்தி அதை பாட வேண்டும். பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் தாவை களம்புக்கார், பிள்ளைகள் எல்லோரும் அர்ச்சாவதார சிவதேசத்தை அனுபவிப்பதற்கு புறப்பட்டு விட்டார்கள். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கித்து, வெள்ளி எழுந்தது என்று ஞானம் உதயமாயித்து, வியாழன் என்ற அஞ்ஞானம் தொலைய பெற்றது. அதற்கு காரணம் என்னன்னா, அதுவும் இந்த திவதேசம். திருவெக்கா, திருக்குடந்தை என்றும் கொள்ளலாம், அல்லது திருவெக்காதான் ஞானம் உதயமானதற்கே காரணம் என்று கொள்ளலாம். எதனாலே தீனா நமக்கு ஞானம் ஏற்பட்டதை இப்போது இந்த சம்பிரதாயம் விளங்குகிறதுனா அதற்கு காரணமே திவ்ய பிரபந்தங்கள். இந்த திவ்ய பிரபந்தங்களை உரைத்த ஆழ்வார்கள், அந்த ஆழ்வார்களிலே முதலாவதாக இருக்கக்கூடியவர் பொய்கை ஆழ்வார். அவர் அவதரித்தது திருவெக்காவிலே அல்லவா. பொய்கை ஆழ்வார் அவர் திருவெக்கா விடத்துலதான் அவதரித்தார். திருவெக்காவிலே இன்னைக்கு போனா சேவிக்கலாம். இந்த திருவெக்காவிலே பக்கத்திலே பொய்கை குளம் இருக்கிறது. அந்த பொய்கை குளத்திலே தான் ஒரு தாமரை புஷ்பத்திலே தோன்றினார். அவ்விடத்திலே பொய்கை ஆழ்வார் என்று பார்க்கிறோமா. அவர்தான் ஆழ்வார்கள தொடக்கமானவர். மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நத்தமிழால் நூல் செய்து நாட்ட உய்த்தவர். முதல்ல வாய் திறந்து திவ்ய பிரபந்தத்தை பாடினவரே அவர்தான். முதல்ல லோக்கத்திலே ஞானோதயம் ஆயிற்று என்று சொன்னால் அதுவே இந்த திருவெக்காலதான். திருவெக்காவினுடைய அந்த சம்பந்தத்தினாலே பிறந்தவர் பொய்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட பொய்கை ஆழ்வார் அல்லவா முதலிலே திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். ஆக இந்த லோகத்துக்கு, நம்முடைய சம்பிரதாயத்துக்கு
ஒரு வெள்ளியைப் போலே ஞானத்தை கொடுத்தது. இந்த சம்பிரதாயத்திலே ஆஸ்திக்கம் வளரும்படியாகவும் லோகத்திலே நாஸ்திக்கம் குறையும்படியாகவும் இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை உயர்த்தது என்றால் அது திருவெக்கால். திருவெக்காவிலே பிறந்தவர் தான் பொய்யாழ்வார். அவ்விடத்துல தான் உதயமாயித்தார். சுக்ரோதயன் ஆகிறா போலே உதித்தார் இந்த பொய்யாழ்வார். அப்படிப்பட்ட பொய்யாழ்வார் அவர் தோன்றின இடமாகையாலே இவ்விடத்துக்கு பிரபாவமாக ஞானோதயமாயின தேசம் என்றே தெரிவிக்கலாம். ஞானம் உதித்த தேசம் இந்த திருவெக்காதான் என்று தெரிவிக்கலாம். என ஆழ்வார்களிலே முதல்வரான பொய்யாழ்வார் உதித்த தேசம். அப்படிப்பட்ட பொய்யாழ்வார் அவதரித்த திருவெக்காவிலே இருக்கக்கூடிய பெருமானை பாடப்போக வேண்டாமா? புள்ளும் சிலம்பினகான் தெரிவிக்கிறாள். பட்சிகளும் கூவிவிட்டனா. புள்ளும் பக்ஷியும் கூவிவிட்டது. இங்க என்ன அர்த்தம்னா பக்ஷினே அர்த்தம். பக்ஷியும் கூவிவிட்டது, நீ எழுந்திருக்கவில்லையா தெரிவிக்கிறாண்டா. எந்த பக்ஷி கூவித்து? திருமங்கை ஆழ்வாரினுடைய பக்ஷி கூவித்து. திருமங்கை ஆழ்வார் அவர் ஒரு கிளி வளர்த்து வந்தார். பரகால நாயகி அவர் ஒரு கிளியை வளர்த்து வந்தார். கிளியை வளர்த்து வந்து அதுக்கு என்ன பண்ணார்னா நிறைய திவதேச எம்பெருமான்கள், இந்த திவதேச எம்பெருமான்களுடைய பேரெல்லாம் சொன்னார், சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்தவாறு அதை சொல்லத் தொடங்கித்து. முளை கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகும் கடந்தப்பால் முதலாய் நின்னாளப்பரியார முதை அரங்கமேய அந்தனை எந்த நடுத்தம் சிந்தையானை விளக்கொலியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் மருகவெண்ணே மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாரே. அற்புதமான பாசுரம் பார்க்கிறோம். திருநெடுந்தாண்டகத்திலே திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். இடத்திலே கிளியானது. கிளிக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். உடனே திவதேச பெருமான்கள் எல்லாம் சொல்ல தொடங்கிட்டு முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை திருக்குறுங்குடி தொடக்கமாக திவதேசங்கள்லாம் சொல்லிட்டே வந்தது. இப்பொழுது தெரிவித்தது அந்த கிளியானது வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வெக்காவில் திருமால் அப்படின்னு கிளி சொல்லிட்டு புள்ளும் சிலம்பினகான் பக்ஷிகளும் கூவிடுத்துனான். என்ன அற்புதம்! அந்த கிளியானது அதை தெரிவித்தது வெக்காவில் திருமால். வெக்கால எம்பெருமான் எப்படி தெரியுமா இருக்கா? திருமாலாக இருக்கிறான். திருமால்னா என்ன அர்த்தம்? திரு என்று பிராட்டியோடே வந்து படுத்துக் கொண்டிருக்கிறார். வெள்ளிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்று சீதா பிராட்டிக்கா வில்லை முறித்தான். அந்த சீதா பிராட்டியோட மனக்கோலத்திலே படுத்துட்டு இருக்கான். அந்த திருமணக்கோலத்திலேயே சயனித்துக் கொண்டிருக்கிறானே எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் வெக்காவில் திருமால் அந்த கிளி சொல்லிட்டு கேட்டாரோ இல்லையோ பரகால நாயகி. என்ன அற்புதமா ஒரு கிளி சொல்றது! வெக்காவில் திருமான் ஒரு கிளி தெரிவித்தது என்று நினைத்தார். உருகி போனார். வளர்த்ததனால் பயன் பெற்றேன், உன்னை வளர்த்ததனாலே பிரயோஜனம் பெற்றேன் என்று தெரிவித்து கால விழுந்துட்டார். கிளியை சேவித்தார். கிளியை சேவித்தாரும் உண்டிரே கொண்டாடுகிறார்கள். ஒரு கிளியை தொழுதவர்களும் உண்டு. காலிலே விழுந்தார். மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாரேன்னு அந்த கிளியை விழுந்து கடந்து சேவித்தார் திருமங்கையாழ்வார்னு அற்புதமான விற்த்தாந்தம் பார்க்கிறோம். திருநெடுந்தாண்டகத்திலே கொண்டாடுகிறார். ஆக புள்ளும் சிலம்பினகான்னு பக்ஷியா இருக்கக்கூடிய கிளி, அந்த கிளி கூட வெக்காவில் திருமாலை பாடிடுத்துனார். கிளி கூட திருமால் வெக்காவிலே இருக்கக்கூடிய பெருமான் திருநாமத்தை சொல்லிவிட்டது. வெக்காவில் இருக்கக்கூடிய பெருமானை அனுபவித்து விட்டது. இன்னும் நீ வரவில்லையே பெண்ணே, இந்த வெக்காவை போய் சேவிக்க வேண்டாமா? திருக்காவிலே போய் சேவிக்க வேண்டாமா? எழுந்திரு என்று தெரிவிக்கிறாள். போதரை கண்ணினான். இந்த கண்ணழகு ரொம்ப அதிகமா இருக்கு. என்ன அழகாக சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடங்கள், அவ்விடத்தெல்லாம் உன் கண் போடுது. மேலே என்னன்னா தெளிந்த ஞானத்தோட கூடியிருக்கிறாய் நீ. கண்ண ஞானம். எது தெளிந்த ஞானம் தான்? அர்ச்சாவதாரத்திலே சர்வசுலபனாய் இருக்கக்கூடிய பெருமாள், அவனை சேவிக்க வேண்டும் என்கிற தெளிந்த ஞானத்தோட கூடியிருக்கிறாய் நீ. அப்படி சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல ஈடுபட்டிருக்க. இப்படிப்பட்ட நீ எழுந்திருந்து வர வேண்டாமா பெண்ணே? எழுந்திருந்து வாராய் என்று அழைக்கிறாள். புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே, நீ நன்றாக குடைந்து நீராட வேண்டும் தெரிவிக்கிறாள். எவ்விடத்துல நீராட அப்படின்னா அந்த வெக்காவிலே இருக்கக்கூடிய துறையிலே நீராட வேண்டும். ஒன் துற நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். திருநெடுந்தாண்டத்தை சொல்றார். ஒன்றுற நீர் வெக்கா உள்ளாய் இருக்கு. திருவெக்காவிலே அற்புதமான நீரோட கூடியிருக்கிறது. என்ன நீர்? திருவெக்காவிலே இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு என்ன பிரபாவம் அப்படின்னா திருமழிசைப்பிரான் படிந்து நீராடின நீர். திருமழிசை ஆழ்வார் குளித்த தீர்த்தம் அப்படின்னு எம்பெருமானுக்கு உகப்பு. அதனால அந்த நீர்நிலையை விடுவதே கிடையாது. ஒன்றுற நீர் வெக்கா உள்ளாய் திருவெக்காவை விடுவதே கிடையாது. திருவெக்காவிலே ரொம்ப பிரீத்தியோட படுத்துட்டு இருக்கான். திருவெக்காவிலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் யதோக்தகாரி ரொம்ப இஷ்டத்தோட படுத்துட்டு இருக்கான். ஏன்னா திருமழிசை ஆழ்வார் குளித்த தீர்த்தம், திருமழிசை ஆழ்வார் நீராடின துறை, திருமழிசை ஆழ்வார் படிந்து இறங்கின துறை என்கிறபடியாலே அந்த துறையை விடுவதே கிடையாது. அப்படி சயனித்துக் கொண்டிருக்கிறான். அவ்விடத்திலே அந்த திருவெக்காவிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று பார்க்கிறார். அப்படி கொண்டாடுகிறார். ஒன்றுரணியின் வெக்காவுள்ளாய்
அதனாலேயே தெரிவிக்கிறாள் இவ்விடத்திலே அந்த தீர்த்தத்தை எதை போலே அற்புதமா திருஷ்டாந்தம் காட்டினார். எப்படி திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய ஆயனார் அவர் அந்த இடகழியை விடமாட்டாரோ அதை போல இவர் இந்த நீர்நிலையை விடுவது கிடையாது காட்டினார். சம்பந்தம் சுவாமி திருக்கோவலூர்ல ஆயனார் அப்படின்னு பெருமானுக்கு திருநாமம் விஸ்தரமா அவரை பத்தி ஒரு நாள் அனுபவித்தோம். இந்த திருக்கோவலூர் ஆயனார் என்ன பண்றாருன்னா இடகழியிலேயே இருக்கார். இடகழியை பிடிச்சுட்டு இருக்கார். திருக்கோவலூர்ல இருக்கக்கூடிய திருவிக்கிரமன் என்ன இந்த இடகழியிலே தான் முதலாழ்வார்கள் கிடைத்தார்கள். முதலாழ்வார்கள் 3 பேர் கிடைத்தார்கள். முதலாழ்வார்களை நிற்க அவர்கள் பாசுரம் பாடினார்கள். முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதியை பாடினார்கள். பாடின திவதேசம் எதுன்னா திருக்கோவலூர் இடத்திலே பாடினார்கள். ஆக முதலாழ்வார்கள் கிடைத்த இடம். அந்த இடத்துல ரொம்ப ஈடுபாடோடு எழுந்தருளி இருக்கிறான் திருக்கோவலூர்ல இருக்கக்கூடிய பெருமான். அதே போலத்தான் இவ்விடத்திலே திருவெக்காவிலே என்னன்னா திருமழிசை ஆழ்வார் குடைந்து நீராடின தீர்த்தம். திருமழிசை ஆழ்வார் அவர் நீராடின தீர்த்தம் இந்த பொய்கை குளம். அதே போல திருமழிசை ஆழ்வார் ஈடுபட்டது எதுன்னா இந்த திருவெக்கா எம்பெருமான். இவனே ஒரு தீர்த்தமா இருக்கு. படிப்பட்ட துறை இந்த திருவெக்கா எம்பெருமானே ஒரு துறை. அந்த துறையிலே படிந்து நீராடினார் திருமழிசை ஆழ்வார். அவர் படிந்து குளித்தார். அப்படின்னா என்ன திருவெக்கா எம்பெருமானை அப்படி அனுபவித்தார் அவர் திருமழிசை பிரான். அவருக்கு மிகவும் உகந்ததுன்னா 2 திவதேசங்கள். ஒன்னு திருக்குடந்தை, மத்தொன்னு திருவெக்கா. பார்க்கிறோம் 2த்தையுமே விடத்திலே சேர்த்து அனுபவிக்கிறாள் ஆண்டாள். அதனால தான் 2த்துக்கும் ஒரு பொருத்தம் உண்டு. ஆகையாலே 2த்தையும் சேர்த்து ஒரே பாசுரத்தில் அனுபவிக்கிறார். ஆஹா அப்படி திருவெக்காவிலே சயனித்துக் கொண்டிருக்கிறானே அவனே ஒரு நீரா இருக்கான். பக்கத்துல வேற திருமழிசை ஆழ்வார் குடைந்து நீராடின தீர்த்தம் இருக்கிறது. அந்த தீர்த்தக்கரையை விட்டு செல்லாமல் ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறானே அவனை சென்று அனுபவிக்க வேண்டாமா? அந்த தீர்த்தத்திலே திருமழிசை ஆழ்வார் குடைந்தாடின தீர்த்தம் அதிலே நாம் குளிக்க வேண்டாமா? பெண்ணே குள்ள குளிர குடைந்து நீராடாதே என்று அவ்விடத்திலே சென்று நீராடாமல் திருவெக்கா எம்பெருமானிலே படிந்து நீராடாமல் பள்ளி கிடத்தியோ இப்படி படுக்கையில படுத்துருக்கியே படுக்கையிலே கிடக்கும் அந்த திருவெக்கா எம்பெருமானை சேவிக்காமல் இப்படி படுக்கையில படுத்துருக்கியே பாவாய் என்று பூர்த்தியோடே கூடினவளே நீ நன்னாளாள். நல்ல நாள் வந்து சேர்ந்திருக்கிறது. அற்புதமான திருநன்னாள் வந்திருக்கிறது. எம்பெருமானை அனுபவிக்கும்படியான நாள் வந்திருக்கிறது. படிப்பட்ட நாளிலே அவனை சென்று அனுபவிக்க வேண்டாமா? கள்ளம் தவிர்த்து கலந்து நாளே கள்ளத்தனத்தை விட்டுவிடு. உள்ள தனி அனுபவம் வேண்டாம். தனியா அனுபவித்துக் கொண்டிருக்காது. திருமழிசை ஆழ்வார் படிந்த துறையிலே நாம் எல்லோரும் சேர்ந்து படிந்து நீராட வேண்டும் என்று ஆண்டாள் உள்ளே இருக்கக்கூடிய பெண் பிள்ளை எழுப்ப விடும் வந்து சேர்கிறாள். என்ன அற்புதம்! திருமழிசை ஆழ்வார் படிந்த தீர்த்தம் என்று ஆண்டாள் கொண்டாடுகிறாள். அதே போலத்தான் திருமங்கை ஆழ்வாரும் கொண்டாடு. அவருக்கும் ஒன்றுர நீர் வெக்கா இன் திருவெக்காவில் எதனால ஈடுபாடுன்னா திருமழிசை ஆழ்வார் கூட இந்த தீர்த்தம் என்கிறபடியாலே திருமங்கை ஆழ்வார் அவரும் ஈடுபட்டு பேசுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட திருவெக்காவுக்கு வந்து சேராய் என்று திருக்குடந்தை எம்பெருமானையும் திருவெக்கா எம்பெருமானையும் சேர்த்து அனுபவிக்கிற பாசுரம் இந்த புள்ளின் வாய்க்கின்றான் என்கிற பாசுரம். 2 திவதேச எம்பெருமானையும் பாடின அப்புறம் வராதியா இருப்பா. 2 பேரை பாடின பிற்பாடு வராமல் இருப்பாள். உள்ளே இருக்கக்கூடிய போதரை கண்ணினாய் அவள் வந்து ஆண்டாள் கோஷ்டியோடு சேர்ந்து கொண்டாள். ஆக இப்படி இந்த அற்புதமான பாசுரத்தை பாடி முடித்தாள் ஆண்டு. பாடி முடித்தவாறே பார்த்தாள் இவ்விடத்தில திருக்குடந்தை ஆறாவமுதன் ஆறாவமுதமாக அபரியாப்த அமிர்தமாக இருக்கக்கூடியவன் ரொம்ப மனதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய பெருமானை அனுபவித்தார். அனுபவித்தவாறே இன்னொரு 6ஆம் அமுதினிடத்திலே நின்று சென்றது. இன்னொரு அபரியாப்த அமிர்தமாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலே நின்று சென்றது. அவன் யார்? ஆரா இன்னமுதை தென் அழுந்த இல்மண்ணி நின்னா காரார் கருமுகிலை கண்டு கொண்டு கழித்தேனே தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஆரா இன்னமுதை தென் அழுந்தையில் மண்ணி நின்னா. தென் அழுந்தை என்று சொல்லக்கூடிய திரு அழுந்தூர் தேரழுந்தூர் என்று சொல்லக்கூடிய திவதேசம் இடத்துல ஆரா இன்னமுதாக இருக்கிறான். இடத்திலேயே அபரியாப்த அமிர்தமாக இருக்கிறான். என்ன அற்புதம்! ஆச்சரியமா எழுந்தருள் இருக்கிறான். தேரெழுந்தூர் ஆமருவி அப்பன் எந்த என்றால் தெம்பெருமானுக்கு திருநாமம் ஆமருவி நிறமைத்த அமரர்கோமான் ஆமருவி அப்பன் இருக்கிறது. பசுக்கள் இந்த பசுக்கள் இடத்தே ரொம்ப ஈடுபாடு. பசு கூட்டத்தினிடத்தே மிகுந்த ஈடுபாடு. ஆமருவி அதனிடத்திலே பொருந்தி இருக்கிறான். பசுக்களோட பொருந்தி இருக்கிறான். அப்படிப்பட்ட அப்பன் அப்படிப்பட்ட சுவாமின்னு அந்த எம்பெருமான் திவதேச எம்பெருமானுக்கு திருநாமம். பசுக்களோட பொருந்தினான். பின்ன என்ன அர்த்தம்? பசுவை போலயே 4 கால் வந்துருத்தா சுவாமி. கண்ணனும் 4 காலோட நிற்கிறானா? பின்னா அது அர்த்தம் என்று 4 கால் வந்ததுன்றது அர்த்தம் என்று பசுக்கள் இடத்துல அவ்வளோ ஈடுபாடு. எவ்வளோ ஈடுபாடு பின்னா நான் மேல தெரிவிக்கிறார். ஆமருவி நிறமைத்த அமரர் கோமான் தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திருநெடுந்தாண்டகத்திலே. அமருவி நிறமைத்த அமரர் கோமான் நித்தியசூரிகள் நாத்தனாக இருக்கிறார். நித்தியசூரிகளுக்கு எம்பெருமானிடத்துல எவ்வளவு ஈடுபாடும், நித்தியசூரிகளுக்கு பரமபதநாதர் இடத்துல எவ்வளவு ஈடுபாடும், அதை போலே பரமபதநாதருக்கு இந்த பசுக்கள் இடத்துல ஈடுபாடு. என்ன அற்புதம்! மாத்தி சொல்லிடக்கூடாது.
நித்தியசூரிகளுக்கு பரமபதநாத இடத்துல ஈடுபாடை போல பசுக்களுக்கு பரமபதநாத இடத்துல ஈடுபாடு, கண்ணன் இடத்துல ஈடுபாடுன்னு சொல்லக்கூடாது, அது தவறு. பசுக்களுக்கு ஈடுபாடு அல்ல, யாருக்கு ஈடுபாடுன்னா கண்ணனுக்கு பசுக்கள் இடத்துல ஈடுபாடு. எப்படி நித்தியசூரிகள் ஸ்தானத்திலே கண்ணன் இருக்கிறார், பரமபதநாதன் ஸ்தானத்திலே பசுக்கள் இருக்கிறது, அப்படி பொருந்தி இருந்தார். அதனால அமரருக்கோமான்னு தெரிவிக்கிறார். நித்தியசூரிகள் ஈடுபடுமா போல கண்ணனுக்கு அவ்வளோ ஈடுபாடு. பசுக்கள் இடத்துல ஒரு க்ஷணமாக நினைத்தானோ பெருமான் நாம் எப்படி இருக்கோம், அமரருக்கோமான் நித்தியசூரிகள் நாதனா இருக்க வேண்டியவன், இந்த பசுவை மேய்க்க வேண்டியதா இருக்கு, இந்த பசுக்களுக்கு நாதனா இருக்க வேண்டியதா இருக்கு என்று என்னைக்காவது வருத்தப்படுறானோ? ஒரு நாளும் வருத்தப்படுவது கிடையாது. அதிலே தான் ஈடுபாடுன்னா கண்ணுமே திணிது கொண்ட காணன் என்றல்லவா தெரிவிக்கிறார். பரமதத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? இங்கதான் இன்னும் ஈடுபாடு. திவத்திலும் பசுநிறமைப்புவத்திய சங்கனி வாயுங்கள் ஆயர்த்தேன். பரமபதத்துல போனாலும் நித்தியசூரிகள் மூங்கிய பார்க்கறதுக்கு பிடிக்கல. பெருமான் என்ன பண்ணா, பரமபதநாதன் இருக்கும் நித்தியசூரிகள் அவர்களோட பேசுவது பிடிக்கல, என்ன பண்ணானா அப்படி கண்ண மூடினா, ஆஹா என்ன அற்புதமா பசுக்களை மேய்த்தோம், இந்த லோகத்திலே பசுக்களை மேய்த்த அழகு இருக்கிறதே, என்ன அற்புதம் என்ன அற்புதம் என்று இதுல இணைஞ்சு போயிட்டு இதுல போயிட்டு அப்படியே அற்புதமா காஞ்சி சுவாமி அற்புதமா தெரிவிப்பார். அப்படியே கண்ண மூடினான். கண்ண மூடிட்டு திடீர்னு ட்ரியோ ட்ரியோ அப்படின்னா பார்த்தா பக்கத்துல இருக்கிற நாச்சிமார்கள்னா என்ன என்னவோ சொல்றாரு, என்ன மறுபடியும் அப்படி கண்ண மூடி ட்ரியோ ட்ரியோ அப்படின்னா நாச்சிமாரெல்லாம் பார்த்தா பெருமானை எழுப்பினா, சுவாமி சுவாமி என்னாச்சு, கண்ண மூடின்னு ஏதோ சொன்னீரே அப்படின்னா கண்ணை திறந்து பார்த்தோம். பார்த்தா பரமபதம். என்ன நினைச்சுட்டான் எம்பெருமான் பரமபதநாதன் அப்படியே பசு மேய்க்கிற காலத்தை நினைச்சான். போருன்னா நித்தியசூரிகள் வெறும் மஹா உஹா உஹான்னு சாமகானம் பண்ணிட்டே இருக்கா, இது என்னன்னா பிரயோஜனம்? அப்பொழுது போனோமே எவ்வளவு அற்புதமா பசுக்களை மேய்த்தோம். பசுக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எப்பொழுதும் நம் முகங்களையே பார்த்து கொண்டு இருக்கும், நம் முகத்தையே பார்த்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட பசுக்கள் அல்லவா, அப்படிப்பட்ட பசுக்கள் புடை சூட எவ்வளவு அற்புதமா பசுக்களை மேய்த்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். பசு மேய்த்த காலம் அது ஞாபகத்துக்கு வந்துடுது. சில பேர்லாம் யோசிக்கிறது உண்டு இல்லையோ, நான் வயசானப்புறம் 60 வயசு 70 வயசு ஆனப்புறம் அந்த காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இந்த காலத்துல எப்படி ராஜாவா அப்படியே சுத்தினேன் ஊர்ல, நான் சொல்றதுதான் எல்லாம், அப்படி ஆனந்தமாக பொழுதை கழித்தேன் என்றெல்லாம் அனுபவிப்பதுண்டு. பிளாஷ்பேக் அந்த காலத்துல நடந்ததை பத்தி எல்லாம் யோசித்து பார்ப்பதுண்டு. அதை போல யோசித்து பார்க்கிறான் இந்த திரு அழுந்தூர்ல இருக்கக்கூடிய, அதாவது பரமபதநாதன். அவன் யோசித்தான், ஆஹா எப்படி பசுக்களை மேய்த்தோம், எவ்வளவு ஆனந்தமா பசுக்களை மேய்த்தோம் அவ்விடத்திலே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தான். நினைச்சுட்டே ட்ரியோ 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 ட்ரியோன்றது மாடு மேய்க்கிறவன் சொல்றது. மாடு மேய்க்கிறன் பசுக்கள் எல்லாம் மேய்க்கிறதுக்கு, பசுக்களை எல்லாம் ஓட்டுவதற்கு ட்ரியோ ட்ரியோன்னு சொல்லுவேன். அதை போல ட்ரியோ ட்ரியோன்னா பார்த்தா நாச்சிமார்கள் நடுங்கி போயிட்டான். நான் ஏதோ ட்ரியோ ட்ரியோன்றே என்னது இது, என்ன சப்தம் அப்படின்னா பார்த்தான் பெருமான். ஐயோ என்னடா அது பரமதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோமா, ஐயோ இவா கிட்ட போய் எப்படி இந்த பசு மேய்க்கிற ஞாபகம் வந்தது, பசு மேய்க்கிறது ரொம்ப சுகமா இருந்தது, இந்த மாடு மேய்க்கிற ஞாபகம் வந்தது, இடையரா இருந்த ஞாபகம் வந்தது அப்படின்னு எப்படி இவா கிட்ட போய் சொல்லுறது. பரமபதத்தில் ஆதிசேஷன் மேல உட்கார்ந்துட்டு பசு மேய்க்கிற ஞாபகம் வந்ததுன்னா எல்லாரும் என்ன நினைப்பா, சுவாமிக்கு ஏதோ ஏதோ கழண்டு எடுத்து போல இருக்கு, உள்ள எங்கேயாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா பார்த்து ஷர்ட் வந்துருவோம், நீ யாராவது நினைச்சா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். பெருமான் ரொம்ப சாமர்த்தியசாலி. சொன்னான், அதுவா அது ஒரு ரகசியமான மந்திரம், மந்திரத்தை எல்லாம் அப்படி சொல்ல முடியாது தெரிவித்தார் பெருமான். நாச்சிமார்கள் கேட்டா, என்ன எங்களுக்கு கூடவா நான் சொல்ல முடியாது, அவ்வளோ ரகசியமா, பரவாயில்ல எங்ககிட்ட சொல்லுங்கோளே அப்படின்னா. இதெல்லாம் முடியாது, ரொம்ப ரகசியம், அதெல்லாம் வெளில சொல்லுவதற்கு தகுந்ததல்ல, இதெல்லாம் நான் மட்டும்தான் சொல்லலாம், அதெல்லாம் வெளில சொல்ல முடியாது அப்படின்ட்டான் பெருமான். மந்திரமும் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படி ஈடுபடுகிறான். திவத்திலும் பசுநிறமைப்புவத்தி சங்கனிவாயங்கள் ஆயர்ந்தேன். பரமபதத்திலே போனாலும் இந்த பசுமைக்கை ஞாபகம் தான் வருது. அப்படி மருவினான். மருவி ஆனா என்னன்னா பசுக்கள், அந்த பசுக்களோட மருவி என்று பொருந்தி இருந்தான். அவைகளும் இவனும் ஒன்றாகும்படி அப்படி பொருந்தி நிறைமைத்த பசுக்களை மேய்த்தான். அவ்வளோ ஈடுபட்டான். அமரருக்கோமா நித்தியசூரிகளா இருப்பதில் ஈடுபாடு இல்லைன்னா பசு மேய்ப்பதில் தான் ஈடுபாடு. வெறுமா பரமபதத்துக்கு போய் முகத்தை காட்டிட்டு வரான். ஏன்னா பரமபதத்துல நித்தியசூரிகள் அவர்கள் இவன் இல்லைன்னா பொறுத்துட்டு இருக்க மாட்டா, அவளுக்கு உயிர் போடும். இவன் இல்லை என்று சொன்னால் அவர்கள் உயிரை விட்டு விடுவார்களே, பாவம் அவ பழிச்சு போட்டமே அப்படின்றதுக்காக அப்பப்போ போய் அப்படி முகத்தை காட்டிட்டு பரமபதத்துல முகத்தை காட்டிட்டு வரானே தவிர எதிலே ஈடுபாடுன்னா இதுல தான் ஈடுபாடு. இவ்விடத்திலே பசுமைப்பதிலே தான் ஈடுபாடு. அப்படி பொருந்தி இருக்கிறான். மருவி நிறமைத்த அமரருக்கோமான் என்று அந்த பசுக்களிலே பொருந்தி அப்படி நிற்கக்கூடியவன் தான் எம்பெருமானுக்கே திருநாமம் மாமருவி அப்பன். அந்த எம்பெருமானுக்கு திருநாமம் இன்றளவும் பசுக்களோட சேவை சாதிக்கிறது. போனா அற்புதமா உற்சவர். அப்படி பசுக்கள் எப்பொழுதும் பசுக்கள் இல்லாமல் கிடையாது. அப்படி பசுக்கள் புடை சூழ கீழிருந்து கன்று அந்த எம்பெருமானுடைய திருமுகத்தையே பார்த்து கொண்டிருக்க அப்படி பசுக்களோட அற்புதமா நிறைவைத்தா போலே அந்த கோலத்தோடைய பசுக்களோட அவ்வளவு பொருந்தி இருக்கு. இல்லோட அவ்வளோ ஈடுபாடோட அவ்வளோ சிரித்து கொண்டு அற்புதமாக சேவை சாதிக்கிறான். அந்த திருநெந்தூர் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆமருவி அப்பன் என்று பார்க்கிறோம். இடத்துல அந்த ஊருக்கு திருநெந்தூர் என்றே திருநாமம். ஒரு ராஜா இருந்தான். இந்த ராஜாவுக்கு
சமயம் அவன் ரிஷிகள் அவர்களுக்கும் தேவதைகளுக்கும் ஒரு காலத்தில் ஒரு சண்டை ஏற்பட்டது. பொழுது ரிஷிகளுக்கும் தேவதைகளுக்கும் நடுவிலே சமாதானம் சொல்ல வேண்டும் என்கிறபடியாலே இவனை அழைத்தார்கள். இந்த ராஜாவை அழைத்திருந்தார்கள். உயர்ந்த ராஜாவா இருந்தான். அவன் தேவதைகள் பரமா அவ்விடத்திலே சமாதானம் தீர்ப்பை கொடுத்து விட்டான். தப்பாக கொடுத்து விட்டான். கொடுத்தபடியாலே இந்த ராஜாவுக்கு ஒரு சக்தி இருந்தது. என்ன சக்தினா, இந்த ராஜாவினுடைய தேரானது அது ஆகாசமத்திலே பறக்கும். ஆகாசத்திலே பறந்து செல்லக்கூடிய தேரை உடையவனாக இருந்தான். படிப்பட்டவனை உன்னுடைய தேரானது இனிமேல் பறக்காமல் போகட்டும் என்று ரிஷிகள் எல்லோரும் சபித்து விட்டார்கள். அதனாலே அவனுடைய தேரானது கீழே விழுந்தது. ஆகாசத்தில் பறந்துன்ற தேர் கீழே விழுந்தது. விழுந்து அழுந்தின இடம் அது இந்த தேரெழுந்தூர். இந்த தேர் அழுந்தின இடமாகையாலே இந்த ஊர் தேரெழுந்தூர் என்றே இதற்கு பேர் ஏற்பட்டது என்று புராணத்தில் எல்லாம் சரித்திரங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேரெழுந்தூர், திரு அழுந்தூர், திரு அழுந்தை என்றே கொண்டாடுகிறார் திருமங்கை ஆழ்வார். மிகவும் ஈடுபட்டு பாசுரம் பாடுகிறார். அப்படிப்பட்ட திரு அழுந்தூரில் இருக்கக்கூடிய அமர்வி அப்பன் அவனும் இப்படி இருக்கான்னா, அண்ணா அவ்விடத்திலே ஆராயின் நமுதை தென்னழுந்தையில் மண்ணினா என்று சொல்லும்படியாக அபர்யாப்த அமிர்தமாக இருக்கிறான். எப்படி திருக்குடந்தையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் அபர்யாப்த அமிர்தமோ ஆறா அமிர்தமாக இருக்கிறானோ அதை போலே இந்த திரு அழுந்தையிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் இவனும் அபர்யாப்த அமிர்தமாக இருக்கிறான், ஆறா அமிர்தமாக இருக்கிறான். அதனாலே திருக்குடந்தையை பாடின ஆண்டாளுக்கு அடுத்தபடியா இந்த திரு அழுந்தை தென்னழுந்தையிலே நெஞ்சு செல்ல, தென் என்று மிகவும் அழகிய இந்த அழுந்தூரிலே நெஞ்சு செல்ல அதற்கு பாசுரம் பாடுகிறாள். அடுத்த பாசுரம் 14வது பாசுரம் உங்கள் புழக்கடை என்று தொடங்கக்கூடிய பாசுரத்திலே திரு எழுந்தூருக்கு பாசுரம் பாடுறா. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ நீர்வாய் நிகழ்ந்தாம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூற வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்கள முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குட சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானைப் பாடா ஏலோ அரும்பாவாய். உங்கள் புழக்கடை, உங்கள் புழக்கடை, புழக்கடையில இருக்கக்கூடிய தோட்டம், அற்புதமான தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாவி சொல்லக்கூடிய இறங்கு கிணறு. இந்த இறங்கு கிணறுல இருக்கக்கூடிய செங்கல் நீர் புஷ்பங்கள் எல்லாம் மலர்ந்தனா, ஆம்பல் புஷ்பங்கள் எல்லாம் முட்டித்து கொண்டனா என்று ஆண்டாள் இடத்துல ஒன்று சொல்றேன். எதை காட்டுகிறது? திருவெழுந்தூரில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள், நிறைய திருவெழுந்தூரில் புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்குகிறது. திருவெழுந்தூரில் அவ்வளோ நீர் வழப்பம் நிறைந்திருக்கிறது. அதையெல்லாம் இவ்விடத்திலே சூச்சிப்பித்து தெரிவிக்கிறாள் ஆண்டாள் இந்த முதல் 4 வரிகளால். திருவெழுந்தூர்ல எப்படி இருக்கு? நெல்லில் குவளை கண்காட்டா நீரில் குமுதம் வாய் காட்டா அல்லிக்கமல முகம் காட்டும் கழனி எழுந்தூர் நின்னானை வள்ளிப்புதும்பில் குயில் கூவும் மங்கவேந்தன் பரகானன் சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை சொல்ல பாவம் நில்லாவே. பாசுரம் பாடுறார். 7ஆம்பத்திலே 5ஆம் திருமொழியிலே 10ஆம் பாசுரம் திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார். நெல்லில் குவளை கண்காட்டா தந்தகாலில் பெருவிலங்கு தோடவிழான்னு தொடங்கக்கூடிய பதிகம். அதில் கடைசி பாசுரம் பாடுறார். நெல்லில் குவளைக்கண் காட்டா நெல் இப்படி இருக்கு. திருவெழுந்தூர்லன்னா நிறைய நெல்கள் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. அந்த நெல்லுக்கு நடுவிலே குவளை புஷ்பம், குவளை என்பது கருநீலம், கருநெய்தல் பூ. அந்த கருநெய்தல் பூவானது களை முளைத்தா போலே முளைத்திருக்கிறது. பொதுவாக நெல்லெல்லாம் வளர்ந்திருந்தது வயல்லன்னா நடுவிலே களைகள். களைனா என்னன்னா தேவையில்லாத செடி. இது வளரும்னா ஏதோ கள்ளி செடி, முள் செடி, முள் செடிகள்லாம் அந்த அந்த நெல்லுக்கு நடுவிலே வளரும். அதையெல்லாம் புடுங்கி போட்டு விடுவார்கள் அந்த விவசாயிகள் எல்லாம். அதையெல்லாம் தூக்கி போட்டு விடுவா. இல்லைன்னா அது இந்த நெல்லுக்கு சேர வேண்டிய தானியத்தை எல்லாம், அதாவது அதற்கு சேர வேண்டிய உரத்தையோ வளப்பத்தை எல்லாம் இந்த முள் செடிகள்லாம் இழுத்துக்கொள்ளும். அதனாலே அந்த களைகளை எல்லாம் பிடுங்குவர்கள். களை பிடுங்குவது என்றே அதற்கு பேர். இவ்வூர்ல திருவழுந்தையில எது களையா வளர்ந்துருக்குன்னா புஷ்பங்கள் அங்கங்க வளர்ந்துருக்கு. கள்ளி செடிகள் இதை போல ஏதோ சுத்திர செடிகள் அல்ல, புஷ்பம் வளர்ந்துருக்கு. கருணைதல் பூ அது நடுவில், நெல்லுக்கு நடுவிலே கருணைதல் புஷ்பமானது வளர்ந்துருக்கு. அது எதை போல இருக்குன்னா நெல்லில் குவளை கண்காட்டா, கண்காட்டா என்று கண்ணை போலே இருக்கிறது. அந்த திருவெழுந்தூர்ல இருக்கக்கூடிய பெண்கள், திருவெழுந்தூர்ல இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காளே அவ கண்ணு ரொம்ப அழகா இருக்கு. அவர்களுடைய கண்ணை போல இருக்கிறது இந்த நெல்லிலே கருணைதல் புஷ்பம் இருப்பது. சுத்தி நெல்லு, நடுவிலே கருணைதல் பூ. இது கருத்து இருக்கிறது. அது எப்படி இருக்கு? கண்ணுக்கு நடுவிலே கருவளை மிட்டா போலே அவ்வளோ அழகாக இருக்கிறது. ஆக அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களின் கண்ணை காட்டுகிறது. ஊரில் இருக்கக்கூடிய நெல்லினுடைய குவளை புஷ்பம், நெல்லுக்கு நடுவிலே குவளை புஷ்பம். மேலே என்னன்னா நீரில் குமுதம் வாய் காட்ட, நீரிலே குமுதம், குமுத புஷ்பம். குமுதம் என்பது அரக்கு ஆம்பல். ஆம்பல் புஷ்பம் இங்கே தெரிவிக்கிறாளே, ஆம்பல் வாய் கும்பினகான். அந்த ஆம்பல் புஷ்பம் அது அரக்கு ஆம்பல் என்று சிவந்திருக்கக்கூடிய ஆம்பல் புஷ்பங்கள் அது நீரிலே இருக்கிறது. அந்த ஆம்பல் புஷ்பம் அது மலர்ந்திருப்பது எதை போல இருக்குன்னா வாய் காட்ட,
அந்த அழுந்தூரில் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாயைப் போல இருக்கிறது அந்த ஆம்பல் புஷ்பம். எப்படி வாயானது அது சிவந்து இருக்குமோ அதை போல அற்புதமா சிவந்து இருக்கிறது. இந்த புஷ்பத்தை போல அந்த பெண்களுடைய வாயானது சிவந்து இருக்கிறது. வேற என்ன, அல்லிக்கமல முகம் காட்டும் கழனி எழுந்தூர் நின்னான். அல்லிக்கமலம் என்று கமலம் தாமரையானது, இந்த தாமரை நல்ல மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை அது பெண்களுடைய முகத்தை காட்டுகிறது. தாமரை பெண்கள் முகம், பெண்கள் முகம் எவ்வளவு அழகா இருக்குமோ, திருவெழுந்தூரில் இருக்கக்கூடிய பெண்கள் முகம் எவ்வளவு அழகா இருக்குமோ அதை போல அழகிதாக இருக்கக்கூடிய தாமரை, அந்த தாமரையானது வளர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கழனி என்று வயல்களாலே சூழப்பட்ட அழுந்தூர். வயலுக்கும் அழுந்தூருக்கும் வித்தியாசமே தெரியல. திருவழுந்தூர் இது நகரமா இல்ல வயலா என்று சந்தேகிக்கும்படியா அப்படி அங்கங்க புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது. அதனால இது வயலோ அல்லது இது நகரமா என்று சந்தேகிக்கும்படியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அழுந்தூருடைய நிற்கக்கூடிய பெருமானேன்னு கொண்டாடுகிறார் அந்த திருமங்கையாழ்வாராக. ஊரை பார்த்தாலே எப்படி இருக்குன்னா ஒரு பெண் பிள்ளையை போல இருக்கு. அழகான பெண் பிள்ளை இருந்தா போலே கண்ணை போலேயும் வாயைப் போலேயும் அவள் முகத்தை போலேயும் புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறது. புஷ்பங்களை பார்த்தால் ஒரு பெண்ணை போல இருக்கிறது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களைப் போல புஷ்பம் அழகா இருக்கு, அல்லது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய புஷ்பங்களைப் போல பெண்கள் அழகா இருக்கா. அந்த ஊர் சம்பந்தம் இருந்தா எல்லாம் அழகிதாக இருக்கிறது. அதைத்தான் காட்டுகிறார் அவ்விடத்திலே திருமங்கையாழ்வார். அதைத்தான் இவ்விடத்திலே ஸ்மாரகப்படுத்துகிறாள், நினைவூட்டுகிறாள் ஆண்டாள். இவ்விடத்திலே எப்படி இருக்கிறது என்றால் அவ்விடத்திலே அந்த ஊருக்கே திரு அழுந்தை, அவ்விடத்திலே செங்கழ் நீர் வாய் நிகழ்ந்து அம்பல் வாய் கும்பினான் என்ற இந்த ஆம்பல் புஷ்பம், செங்கழ் நீர் என்று தாமரை புஷ்பம் முதலிய புஷ்பங்கள் இதெல்லாம் அற்புதமா அது தரக்குவதும் மூடுவதும் அவ்வூரில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அழகை காட்டுவதாக அவ்வளவு அழகு நிறைந்த ஊராக இருக்கிறது இந்த கழனி அழுந்தூர் என்று வயல்களாலே அணியார் வயல் சூழ் அழுந்தூரே என்று தெரிவிக்கிறார். அழகிதான வயல்களாலே சூழப்பட்ட அழுந்தூர் அது அப்படி இருக்கிறதுன்னு ஆண்டாள் கொண்டாடுகிறார். அதற்கு மேலேயும் உங்கள் புழக்கடை தோட்ட துவாவி இவையாலே நிறைய தோட்டம் என்கிறபடியாலே நிறைய சோலைகள், இந்த சோலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கிறது. இந்த அழுந்தூரை சூழ்ந்திருக்கிறது. மேலே வாவி கிணறுன்னு தெரிவிக்கிறபடியாலே நல்ல நீர் வளப்பத்தோட கிடையாது, நிறைய நெல் அவ்விடத்திலே நீர் அது நிறைய இருக்கிறது. அவ்விடத்திலே பொன்னி மலைப்பண்ட மண்ட திரையுண்டு என்று அவ்விடத்திலே நிறைய பொன்னி என்று காவேரி இருக்கிறது. அந்த காவேரியானது நிறைய விடத்திலே மலைத்திகள் சந்தகில் கனகமணியும் கொண்டு வந்துந்தி வயல்கள் தரும் மடகள் பாயா அழைத்து வரும் பொன்னிவளம் பெருகும் செல்வத்து அணி எழுந்தூர் நின்னுகந்த அமரர் கோவே கொண்டாடுகிறார் திருமங்கையாழ்வார். விடத்திலே அழைத்து வரும் பொன்னி வளம் என்று பொன்னி அந்த காவேரியானது அது நிறைய மலைத்திகள் சந்தகில் மலையிலே இருக்கக்கூடிய சந்தனம் என்ன, அதற்கு மேலே அகில்ங்க அகில் புகைகள், அகில் புகை போடக்கூடிய அகில் மரங்கள் அது என்ன, அதற்கு மேலே சந்து அகில் கனகமணி என்று கனகம் என்று தங்கம் என்ன, அதற்கு மேலே நிறைய மணிகள் என்ன, ரத்தங்கள் என்ன, இதையெல்லாம் கொண்டு வந்து குவிக்கிறது அவ்வூரிலே. வந்துந்தி வயல்கள் தோறும் மடைகள் பாயும் என்று வயல்கள் எல்லாம் அப்படி மடைகள் அங்கங்க பாய்ந்து பிளந்து கொண்டு ஓடும்படியாக அப்படி நீர்வளம் சூழ்ந்திருக்கிறது. அப்படி மடைகள் பாயோ அழைத்து வரும் பொன்னி வளம் பெருகும் செல்வத்து, அதனாலே வளம் சூழ்ந்து எங்கு பார்த்தாலும் செல்வம் பெருகுகிறது. அப்படி செல்வச் செழிப்போடே கூடினது இந்த அணியெழுந்தூர். அப்படிப்பட்ட அணியெழுந்தூரிலே நிற்கக்கூடிய நின்னுகந்த அமரர்கோவே என்று அமரர்களுக்கு நாதனானவனே என்று அழைக்கிறார். அவ்விடத்திலே அந்த எம்பெருமானுக்கு தேவாதி தேவன் என்றும் ஒரு திருநாமம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவாதி தேவன் நமன்தான் ஆமருவி அப்பன் என்று பார்க்கிறோம். அப்படி அமரர் கோவாக இருக்கிறாயே, நித்திய சூரிகளுக்கும் தலைவனாக இருக்கிறாயே என்று கொண்டாடுகிறார் திருமங்கையாழ்வாராக. அப்படிப்பட்ட செல்வச் செழிப்பு நிறைந்த அழுந்தூர் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான் அண்டாடு விடத்திலே உங்கள் விளக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து அம்பல் வாய் கும்பினான் என்று தெரிவித்தார். அப்படிப்பட்ட புஷ்பங்கள் எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய திவதேசம் மேல என்னன்னா செங்கல் பொடி கூற வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். செங்கல் பொடி கூரை, செங்கல் பொடி கூரை என்று சிகப்பு நிறத்திலே இருக்கக்கூடிய பொடி, சிகப்பு பொடி அதாலே ஆன கூரை என்று வஸ்திரம், அதை தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் சந்நியாசிகள் தெரிவித்தார். சந்நியாசிகள் என்பது எதை காட்டுகிறது அப்படின்னா அவர்கள் சிகப்பையெல்லாம் வெளியிலே உடுத்துகிறார்கள். அதனாலே உள்ளே அவர்களுக்கு எந்த இதர விஷயத்திலே ஈடுபாடும் இல்லை. இதர விஷய ஈடுபாடுகள் அதையெல்லாம் வெளியிலே தள்ளி விடுகிறார்கள். தள்ளிவிட்டு உள்ள எந்த இதர விஷய ஈடுபாடும் இல்லை என்பதை காண்பித்துக் கொண்டு வெளியிலே அந்த காவி வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் அந்த ஊர்ல இருக்கிறவர்கள், ஊர்ல இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் இதர விஷயத்திலெல்லாம் நெஞ்சு செல்வது கிடையாது. எப்பொழுதும் வேதத்தை ஓதி கொண்டிருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட வைதிகோத்தமர்களாக இருக்கிறார்கள். வெண்பல் தவத்தவர்
பெரிய தபஸ் புரிந்தா போலே நன்னா வெண்பல் தவத்தவன்றது எதை காட்டுகிறது? நன்னா வெண்பல்லையெல்லாம் நன்றாக தவத்தவர், நன்னா சுத்தம் செய்தவர்னா பல்லு பழபழன் இருக்குன்னா ரொம்ப சுத்தியோடே கூடினவர்கள் என்பதை காட்டுகிறது. நல்ல சுத்தியோடே கூடினவர்கள், அப்படிப்பட்ட பிராமணோத்தமர்கள் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். நிறைய அவ்விடத்திலே நிறைந்திருக்கிறார்கள். எங்குமலை நிரபுகள் நால்வேதம் 5 கேள்விகளும் ஏழ்விகளும் என்ன தன்மை அங்கமல தயரணையார் பயிலும் செல்வத் தனியெழுந்தூர் நின்னுகந்த அமரருகோவே கொண்டாடுகிறார். அவ்விடத்திலே செங்கமல திருமகளும் புவியும் செம்பொன் திருவடியின் இனவருட முனிவரேத்தா வங்கமலி தடங்கடலுள் அனந்தன் என்னும் வரியரவி நனைத்து இன்ன மாயோன் காண்மை எங்குமலை நிரப்புகழ் நால்வேதம். எவ்வளா இடத்திலேயும் புகழோடைய கூடின 4 வேதம் என்ன, அதற்கு மேலே 5 வேள்விகள் என்று பஞ்சமகா யாகங்கள் சொல்லக்கூடிய யாகங்கள் என்ன, 5 வேள்விகளும் கேள்விகளும். எங்கு பார்த்தாலும் கேள்வி செல்வம், எல்லோரும் நிறைய கேள்விகிறார்கள். கேள்வி அதாவது நிறைய கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், வேதங்களை எல்லாம் கேட்டு அபியசிக்கிறார்கள், அதற்கு மேலே பகவத் விஷயத்தை எல்லாம் கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட கேள்விகளும் எந்த தன்மை அங்கமலத்தயனையார் பயிலும் செல்வத்து என்று அங்கமலத்தயன் என்று தாமரைப்பூவிலே இருக்கக்கூடிய பிரம்மா அவன் எப்படி இடைவிடாமல் வேதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அதை போல இடைவிடாமல் வேதத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்? வேதத்தை எப்பவும் சொல்றா, வேத பிரதிபாத்தியனான அமரர் கோவாக இருக்கக்கூடிய அணியெழுந்தூர் ஆமருவி அப்பன் அவனை ஏன் நெஞ்சிலே கொண்டவர்களா இருக்கிறார்கள்? வேதத்தை சொல்லுகிறார்கள் என்பது வேதத்தாலே காட்டப்படக்கூடிய எம்பெருமானை நெஞ்சிலே கொண்டவர்களா இருக்கு. அப்படி அந்த எம்பெருமானையே தங்கள் நெஞ்சிலே கொண்டு எப்பொழுதும் அந்த எம்பெருமானினுடைய திருநாமத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். தங்கள் திருக்கோயில், தங்களுடைய அற்புதமான திருக்கோயிலாகிற அந்த ஆமரிய அப்பன் அவன் இருக்கக்கூடிய திருக்கோயிலுக்கு சங்கிடுவான். சங்குனா என்ன? ஒண்ணு சங்கு தொடக்கமானவை, அதாவது சங்கு தொடக்கமாக விஸ்வரூபத்துக்கு இருக்கக்கூடிய சாமக்கிரியைகள். விஸ்வரூபம் பெருமான் திருப்பள்ளி எழுச்சி கண்டருளுவதற்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவனுக்கு திருவாராதனம் செய்ய சென்று விட்டார்கள். அவனுக்கு திருவாராதனம் செய்வதற்காக எல்லோரும் புறப்பட்டு சென்றார்கள் என்று கொள்ளலாம். அல்லது சங்குன சாவி என்று ஒரு அர்த்தம். கோயிலுக்கு சாவி எடுத்துக்கொண்டு சென்று திறந்து பெருமானை ஸ்தோத்திரம் செய்வதற்காக, அவ்விடத்திலே திருவாராதனம் செய்வதற்காக எல்லோரும் புறப்பட்டு சென்றார்கள் என்று கொண்டாடுகிறார். ஆக எல்லாரும் அவ்விடத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேதார்த்தத்தை அறிந்தவர்கள், எம்பெருமானே தஞ்சம் நின்று அவனுடைய அழகில ஈடுபட்டவர்கள். அவ்வளோ அழகா ஆமருவியப்பன் இருக்கக்கூடிய காலத்துல வேற எங்கேயாவது நெஞ்சு போகுமோ? அப்படி ஆமருவியப்பன் இடத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், தென்னெழுந்தையிலே இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லோரும் கைங்கரியத்துக்கு புறப்பட்டு விட்டார்கள். அதனால இதர விஷய ஈடுபாடு கிடையாது. அதைத்தான் செங்கல் பொடிக்கூரை என்று காட்டுகிறாள். இதர விஷய ஈடுபாடு, இதர விஷயத்திலே விரக்தியோட கூடினவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் திருக்கோயிலான ஆமரியப்பன் சன்னதிக்கு அவ்விடத்திலே திருவாராதன சாமகிரிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றார்கள் என்று அற்புதமாக தெரிவிக்கிறாள் ஆண்டாள். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். பெண் பிள்ளாய், எங்களை முன்னம் எழுப்புவான். நீ என்ன சொல்லியிருந்த அப்படின்னா, எங்களை முதநாடி வந்து எழுப்புறேன், திவ்ய தேசத்துல உனக்கு ரொம்ப ஈடுபாடு, அதனால எல்லாரையும் முதல்ல நான் எழுப்புறேன், நான் எழுப்பி இந்த திவ்ய தேசத்துக்கெல்லாம் அழைச்சின்னு போறேன் அப்படின்னு அவள் தான் எல்லாத்துக்கும் இந்த டூர் எல்லாம் ஏற்பாடு பண்றோம் போல இருக்கு. நான் ஏற்பாடு பண்ணி எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போறேன், திவ்ய தேசத்துக்கெல்லாம் சித்தமா இருங்கோ, கார்த்தால வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா படுத்து தூங்கிட்டு இருக்கேன், படுத்து இப்படி போய் தூங்கிட்டு இருக்கே, நீ எழுந்து வர வேண்டாமா? நங்கோய், உனக்கு என்ன பூர்த்தி இருக்கு? உனக்கு எது தெரியுமா பூர்த்தி? திவ்ய தேசத்திலே அனுபவம் செய்ய வேண்டும், திவ்ய தேசத்திலே அச்சாவதாரத்திலே ஈடுபட்டிருக்கிறார் என்பதுதான் உனக்கு உண்டான பூர்த்தி. அப்படிப்பட்ட பூர்த்தியே இப்ப இல்லையோ சொல்லும்படியா அர்ச்சாவதாரத்தை பத்தி பேசின பிறமும் இப்படி படுத்துட்டு இருக்கே பெண் பிள்ளாய், எழுந்து வர வேண்டாமா? நங்கா எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என்று நீ எப்படி இருக்கிறாய் தெரியுமா? நானாதாய், வெக்கம் இல்லையா? இப்படி வெக்கமில்லாமல் படித்துக் கொண்டிருக்கிறாயே, ஏன்னா ஏதோ விபவத்தை பாடி வரலன்னாலாவது பரவாயில்ல, சரி போ, ஏதோ விபவத்தை பாடினோம் வரலன்னு சொல்லிவிடலாம். அர்ச்சாவதாரம், அதுவும் ஆமரவியப்பனை பாடிய பிற்பாடும் நீ வரவில்லை என்றால் அது எவ்வளவு ஒரு வெக்கக்கேடு. அப்படி இப்படி படுத்துக் கொண்டிருக்க வேண்டாமா? எழுந்திருந்து வர வேண்டாமா? நானாதாய் நாவுடையாய் நல்ல நாவீர் படைத்தவளாக இருக்கிறாய். எதை போலேனா திரு அழுந்தையிலே இருக்கக்கூடியவர்களைப் போலே, அழுந்தூர்ல இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கா? செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனோவர் திசமுகனை அடையவர்கள் செம்மமிக்க அந்தமிழின் நாகுதியின் புகையார் செல்வ தனி எழுந்தூர் நின்னுகந்த அமரர் கோவே இருக்கிறார். செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனோவர், செந்தமிழ் நல்ல தமிழ்ல பாண்டித்யம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். வடகலை என்று வடக்கு திக்கில இருக்கக்கூடிய கலையாகிற சாஸ்திரமான சம்ஸ்கிருதம், சம்ஸ்கிருதம் தமிழ் ரெண்டுத்திலையுமே அவ்விடத்தில ரெண்டுத்திலையுமே அவர்கள் சாதுரியத்தோட கூடியிருக்கா. அதனாலே
வேதத்தையும் அத்தியனம் பண்ணுகிறார்கள், திவ்ய பிரபந்தத்தையும் அத்தியனம் பண்ணுகிறார்கள். அப்படி ரெண்டுத்திலேயும் வாக்வன்மையோடே கூடியிருக்கிறார்கள். திசமுகனை அணையவர்கள் என்று பிரம்மாவைப் போல இருக்கிறார்கள். எப்பொழுதும் வேதம் ஓதுகிறார்கள், வேத சம்யமான திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதும் யாகம் செய்யக்கூடிய திருவழுந்தூர் என்று தனர்தம் ஆகுதியின் புகையார் செல்வத்து அவர்களுடைய அக்னியின் புகை, அது அவர்கள் ஆகுதி சேர்க்க அக்னியை வணக்க அதனுடைய புகையாகிற செல்வம் நிறைந்த அணியெழுந்தூர் நின்னுகந்த அமரர்கோ என்று அழகிதான அழுந்தூரிலே நிற்கக்கூடியவன் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அழியெழுந்தூரில் இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கான்? சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் என்று சங்கொடு சக்கரம் என்று சங்கு சக்கரங்களை தரித்துக் கொண்டிருக்கிறான் அற்புதமாக என்று அண்டாள் காட்டுகிறாள். இவ்விடத்திலே சங்கு சக்கரத்தை எங்க தரிச்சுருக்கான், யார் சொல்லியிருக்கா சங்கு சக்கரத்தை தரிச்சுருக்கான்னு எவ்விடத்திலே காட்டப்பட்டிருக்கிறது இத்தியாதியான அர்த்தங்களையும் மேலே இந்த பாசுரத்திலே தெரிவிக்க வேண்டிய சிற்சில அர்த்தங்களையும் இதோட சேர்த்து அடுத்த பாசுரம் நாளை தினம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் எல்லே இளங்கிளியே என்கிற அற்புதமான பாசுரம். அதில் அற்புதமான ஒரு உபதேசத்தை வெளியிடுகிறாள். அதனுடைய அனுபவத்தையும் நாளை தினம் சரியா விடத்தில் 5 மணிக்கு அனுபவிக்க பிராப்தம் என்று தெரிவித்து இன்றைய உபன்யாசத்தை நிறுத்துகின்றோம். நாயகனாயினின் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோண்டும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்தினவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரபரமாயன் மணிமன்னன் என்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலடப் பாடுவான் வாயால் முன்னம் மாத்தாதேயம்மா நீ நேசநிலை கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய் டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் திருவாடிப்பூரத்து சகத்துதித்தாள் வாழியே திருப்பாவும் பதம் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே 143 அழைத்தாள் வாழியே எரரங்கற்கேகன் உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளனா அடிவாழியே 9 வளகற்கோதை மணப்பதங்கள் வாழியே.